श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धैर्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना। वेदान्तवेद्यामृतवारिरासे वेदार्थसारामृतपूरमग्रयम् आदाय वर्षन्तमहं प्रपद्ये कारुण्यपूर्णं कलिभैरिदासं श्रीकृष्णपादपादाब्जे नमामि शिरसा सदा यत्प्रसादप्रभावेन सर्वसिद्धिरभून्मम। श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्यानां सुलभः श्रीधरः सथा श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. அழ்வார் பிரம்மனார் ஐயர் திருவடிகளே சரணம். உபதேச திருமாலையினுடைய ஒரு முக்கியமான கட்டத்திலே இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா கீழே எல்லாம் ஆழ்வார்களுடைய பெருமை, அவர்களுடைய அவதரித்த நட்சத்திரங்கள், தினங்கள், அந்த மாதங்களினுடைய பெருமை, அவர்களுடைய திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமை எல்லாம் நன்கு அனுபவித்தோம். அதுக்கு மேலே ஆண்டாள், மதுரகவியார், எம்பெருமானார் போன்றவர்களுடைய பெருமைகளும் அனுபவித்தோம். அதற்கு பாங்காக அருளிச்செயலினுடைய சீர்மை, அப்படிப்பட்ட அருளிச்செயல், அதையும் முக்கியமாக குறிப்பாக திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்களுடைய சீர்மை, 5 வியாக்கியானங்கள், அதனுடைய பெருமையும் நன்கு விசதமாக பிளவகியருடைய வியாக்கியானம் கொண்டு அனுபவிக்க பிராப்தம் ஆயிற்று. அதுக்கு மேலே அந்த 4000க்கும் வியாக்கியானங்கள், அதாவது திருவாய்மொழி ஒழிந்த ஏனைய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர், பூர்த்தியாக வியாக்கியானம் அருளி செய்தவர் பெரியவாச்சான் பிள்ளை. அவரை ஒரு பாசுரத்தாலே வந்து மாமுனிகள் நிர்தேசம் பண்ணார். அதனுடைய வியாக்கியானத்தையும் அனுபவித்தோம். அது தவிர நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் 4-2 என்று சொல்லும்படியாய் நஞ்சியர் ஆலயம், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆலயம், அழகிய மணவாள சீயர் வாதிகேஸ்வரி, அழகிய மணவாள சீயர் பன்னீராயிரப்படி உரைக்காரர், அவர் அருளி செய்த வியாக்கியானங்களின் பெருமையும் அவங்களிடத்திலே காண பெற்றோம். அதுக்கு மேல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பதான் ஈடு எப்படி பிரவர்த்தனம் ஆயிடுது. கீழே தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னா, திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானங்கள். அப்படிலையும் ரொம்ப சிறந்த வியாக்கியானமாக கொண்டாடப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா, ஈடு 36,000 படி சொல்லக்கூடியது. அது நம்பிள்ளையாலே காலக்ஷேப ரூபமாக அருளி செய்யப்பட்டது. அதை வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னு அவருடைய அந்தரங்க சிஷ்யரானவர் பட்டோலை கொண்டார். அப்படி பட்டோலை கொள்ளக்கூடிய காலத்திலே நம்புள்ளினுடைய நியமனம் அன்றியே, அதாவது அனுமதி இன்றியே அவர் பட்டோலை கொண்டார். ஆனால் அந்த ஈடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓலைச்சுவடியானது பிரச்சாரத்திலிருந்து கொஞ்ச நாள் விலக்கி வைக்கப்பெற்றது அப்படின்ற விஷயம் வரைக்கும் நம்ம கீழே பார்த்தோம். அப்படி விலக்கி வைக்கப்பட்ட கிரந்தம் அந்த ஈட்டினுடைய ஓலைச்சுவடியானது எவ்வளவு காலம் வெளியில இருந்தது? அது அந்த கிட்டத்தட்ட 150-200 வருட காலங்களுக்கு அது பிரச்சாரத்திலே இல்லை. ஆனாலும் அந்த ஈடானது எப்படி இருந்ததுன்னா, அது அதனுடைய ரூபம் கெடாமல் அப்படியே அந்த 150-200 வருஷ காலமும் அந்த ஓரான் வழி சம்பிரதாயத்தின் மூலமே காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் அது யார் யார் இடத்திலே எப்படி எப்படி சென்றது, அப்படிப்பட்ட ஈடானது எப்படி பிரவர்த்தனம் செய்யப்பட்டது, மீண்டும் எல்லாருக்கும் வாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று எம்பெருமானார் தெரிவித்த கிரமத்திலே எப்படி அது மீளவும் நமக்கு மலர்ந்தது
அப்படின்றத தெரிவிக்கக்கூடியதான் இந்த 48, 49 2 பாசுரங்கள். சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ் வேத தீடுதனை தாருமென வாங்கி முன்னம் பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின்னதனை தாம் என்று சொல்லக்கூடியது இந்த 48வது பாசுரமாய் அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேல ஆங்கவர் பால்வந்த சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம்மகனார் தம் கையில் வாங்குடனே நாலூர் பிள்ளைக்கு அவர்தாம் நல்ல மகனாருக்கு அவர்தாம் மேலோர்க்கு ஈந்தார் அவரே மிக்கு என்று சொல்லக்கூடியது. இந்த 2 விவரணங்கள், அதாவது ஒரு விவரணம் ஒரு பாசுரம் என்ன தெரிவிக்கிறதுனா, வடக்கு திருவிதி பிள்ளையாய பட்டோலை கொள்ளப்பட்ட ஈடு 36,000 படி அது நம்பிள்ளையாலே அந்த கடாட்சிக்க பெற்று அது சொல்ல முடியா ஈயுண்ணி மாதவர்னு இடத்துல போறது. அந்த ஈயுண்ணி மாதவர் தரத்திலேருந்து எப்படி அதை பிரயாணப்பட்டு அது கடைசியில நம்ம மாமுனிகள் பரியந்தம் அது எப்படி சேர்ந்தது அப்படின்னு தெரிவிக்கக்கூடியது அந்த ஆங்கவர் பால் பெற்ற சிறியாழ்வான பிள்ளை என்ற பாசுரத்தினுடைய அர்த்தமாக விளங்குகிறது. இப்படி இந்த வியாக்கியானத்துக்குள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடி சில சரித்திர பாகங்களை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வியாக்கியானத்தில் போகக்கூடிய சமயத்தில் நமக்கு அர்த்தத்தை அன்வயம் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது இதுக்கெல்லாம் இந்த மூலபுருஷன் இந்த ஈடு 36,000 படி ஒட்டி தான் இது இருக்கிறதுனால நம்பிள்ள சரித்திரத்தில் ஆரம்பிக்கிறேன். அதாவது சில இடங்கள்ல பார்த்தா திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அந்த பிரகரணத்துக்கு அதை சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சரித்திரத்தை ஒரே அடியாவும் சொல்ல போறது இல்லை, அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இப்போ முதல்ல இப்போ தெரிவிக்கூடிய காலத்தில் நம்பிள்லேருந்து ஆரம்பிச்சு வடக்கு திருவீதி பிள்ளை வரைக்கும், அதுக்கப்புறம் திருவாய்மொழியோட சரித்திரம், அந்த மாதிரி வரிசையா போக போறது. அதனால முதல்ல இந்த சரித்திர பாகமா நம்பிள்ளையனுடைய இதுலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது இந்த ஈடுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் மீதி கதையை கொஞ்சம் வியாக்கியானத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் திருப்பி திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியோட சரித்திரம், இந்த மாதிரிதான் இது செல்ல போகிறது. அதாவது எல்லாரும் அறிந்த விஷயம், நஞ்சியர் திருவடிகளே அத்தியந்த அந்தரங்க சிஷ்யராய் இருந்தவர் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர், மகா ஞாதா. அவர் போல ஒரு கிடையவே கிடையாதுன்னு சொல்லும்படியாய், அப்பேற்பட்டவராய் நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று சொல்லும்படியாய், அது ஸ்ரீரங்கத்திலே நம்பிள்ளை காலக்ஷேபம் அவ்வளவு விசேஷமாக நடந்து வந்தது அப்படின்றதெல்லாம் கீழ் உபன்யாசங்களில் காலக்ஷேபங்களிலே நாம் கேட்டோம். அப்படிப்பட்ட நம்பிள்ளை திருவவதாரம் பண்ணது எப்படின்னா, ஆங்கில இது கணக்குப்படி பார்த்தா 1147வது வருஷம் நம்பிள்ளையனுடைய திருநட்சத்திரம். இதெல்லாம் நீங்கள் குறிப்பிடுறதுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதான் அவர் 105 திருநட்சத்திரங்கள் நம்பிள்ளை இந்த நிலவரங்களே எழுந்தருளி இருந்தார். 1252வது வருஷம் வரைக்கும் நம்பிள்ளை இந்த நிலவரங்களே எழுந்தருளி இருந்தார். 105 திருநட்சத்திரங்கள் நம்பிள்ளை இந்த ஜீவித திசையிலே இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்தார். நம்பிள்ளையுடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு சிஷ்யர்களா 20 ஆண்டுகள் கழித்து 1167 பெரியவாச்சான் பிள்ளை திருவவதாரம். அவர் பெரியவாச்சான் பிள்ளை அதே மாதிரி வடக்கு திருவிதி பிள்ளையும் 1167 தான் 2 பேரும் திருவவதாரம் பண்ணியிருக்க. ஒரே வருஷங்கள் ஒண்ணுதான். பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி ரோகிணியிலே திருவவதாரம், இவர் ஆனி சுவாதியில திருவவதாரம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் 95 திருநட்சத்திரம் இருந்திருக்கார். வடக்கு திருவிதி பிள்ளை அவரை காட்டும் 2 திருநட்சத்திரம் அதிகம், 97 திருநட்சத்திரம் இந்த நிலவர்களே இருந்திருக்கிறார்கள் என்று காட்டும்படியாய் இருக்கக்கூடிய விஷயம். 2 பேருமே என்ன, கிருஷ்ணன்ற நாமத்தை கொண்டவர். இருகண்ணருக்கு அன்புடைய நம்பிள்ளை. கீழே ஒரு நாள் அந்த தனியன்ல சொன்னேன், பகவத் விஷய கிரந்த பரம்பரை தனியன்ல நம்பிள்ளையை சொல்லக்கூடிய காலத்துல அப்படின்னா இருகண்ணருக்கு அன்புடைய நம்பிள்ளைன்னு இந்த சிஷ்யர்களுடைய பெருமையை கொண்டு நம்பிள்ளையோடைய பெருமையை அளக்கும்படியாய் இருக்கக்கூடியது. ச கிருஷ்ண துவயவுன்னு சம்ஸ்கிருத தனியன்ல தெரிவிக்கிறார். ச கிருஷ்ண துவயவ் என்று 2 இருகண்ணர் என்று அங்கேயும் தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட வடக்கு திருவீதி பிள்ளை அவருக்கு அத்விதீயமான 2 குமாரர்கள். ஒருத்தர் பிள்ளலோகாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பிள்ளலோகாச்சாரியர்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருந்தார், வடக்கு திருவீதி பிள்ளை எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா, அது இல்லற வாழ்க்கையிலே அவருக்கு எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாத இருந்தது. அப்போ அந்த வடக்கு திருவீதி பிள்ளை அன்னையானவள் மாதாவானவள் நம்பிள்ளத்திரத்தில சொல்லி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஈடுபட சொல்லும், அப்போதானே குடும்பம் இது பண்ண முடியும், குடும்பம் விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே சேர்ந்திருந்தார். அதன் பலனாக நம்பிள்ளை அவன் அனுகிரகம் பண்ணி இது போய் இருக்க வேண்டும், இந்த மாதிரி சம்சார வாழ்க்கையை விட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவருடைய நம்பிள்ளையோட அருளாலய தோன்றினவர் தான் பிள்ளலோகாச்சாரியர். அது மட்டும் இல்ல, தேவபெருமானுடைய அபராவதாரம் என்றே சொல்லப்படக்கூடியா இருக்கக்கூடியவர் பிள்ளலோகாச்சாரியர் என்று காட்டப்படுகிறது சரித்திரங்களாலே. ஏன்னா மணற்பாக்கத்து நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அவர் பிள்ளலோகாச்சாரியருடைய கோஷ்டியிலே, இந்த காலக்ஷேப கோஷ்டியிலே பல காலம் அன்வைத்திருந்தார் அப்படின்னு எல்லாம் காண கிடைக்கிறது. ஆனால் அவர் பிள்ளலோகாச்சாரியருடைய உபன்யாசம் இந்த காலக்ஷேப கோஷ்டியில அன்வைக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்திலே இருந்திருக்காரு. காஞ்சிபுரத்திலே தேவபெருமாள் தரத்திலே பலவிதமான அர்த்தங்கள், இந்த ஸ்ரீவச்சன பூஷணனுடைய அர்த்தங்களை எல்லாம் இங்க கேட்டிருக்காரு.
பாதி அர்த்தம் கேட்ட உடனே நிறுத்திட்டார் தேவபெருமாள். நிறுத்திட்டு ஸ்ரீரங்கம் போ, அங்க நம்முடைய அபராவதாரமாக ஒருத்தர் தோன்றுவார், அவரிடத்துல நீர் கேட்கலாம் என்று தேவபெருமாள் ஆக்கி அதை சிரசா வகித்து என்ன பண்ணார், அந்த மணற்பாக்க தம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். ஸ்ரீரங்கத்தில் போய் இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த காட்டழகிசிங்கிற சந்தியில ஏகாந்தமாக இந்த புடலோகாச்சாரியர் தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு இந்த சிவவச்சன கோஷ்டியுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி வரக்கூடிய காலத்திலே மணற்பாக்க திரும்பியானவர் அதெல்லாம் தேவபெருமாள் சொன்ன அர்த்தமா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் தான் அவர் சொன்ன ஆளா இருக்கணும், அவரோ நீர் என்று அவரிடத்துல கேட்க, அதாவது நீர் தான் தேவபெருமாளோ என்று கேட்டாராம் மணற்பாக்கத்து நம்பி. அது அவருக்கும் புரிஞ்சது, நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கிறது, அவருக்கு புரிஞ்சது. புலராஜர் ஆனது அதனால என்ன ஆமாம் என்று அதை ஆமோதனம் செய்தார். அது கருக்கள் அது திறமாக என்ன பண்ண அந்த பரியந்த அதுலேருந்தும் அது தொடக்கமாக அந்த மணற்பாக்கத்தை நம்பி என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியரானவர் அந்த புலலோகாச்சாரியருடைய அந்த கோஷ்டியிலே அன்வைத்து வந்தார், அந்த காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வைத்து வந்தார் அப்படின்னு ஒரு விசேஷம். அந்த அபராவதாரமாக பிறந்தார், நம்பிள்ளையோட அருளாக பிறந்தார், அருளாலே பிறந்தார் அப்படின்னு 2 விதமான விசேஷங்கள் புலலோகாச்சாரியர் திருவவதாரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட புலலோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணது 1205வது நட்சத்திரம் 5வது வருஷத்திலே அவர் திருவவதாரம் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் திருநாடு அடைந்தது எப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அது என்ன அப்படின்னா 1323 கிட்டத்தட்ட யாருந்தால் 118 119 திருநட்சத்திரம் இருந்திருக்கலாம். ஏன்னா திருநாடு அலைங்கிற காலத்திலே 1323 துருஷ்கருடைய படையெடுப்பு இந்த இடத்துல. அப்போ நம்பெருமாளை அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியில எழுந்துட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலத்துல என்ன பண்ணார் புலலோகாச்சாரியார், இருக்கக்கூடிய ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டார், நம்பெருமாளை அவ்விடத்திலிருந்து எழுந்துட பண்ணி கொண்டு போயிட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆனைமலைன்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமலை ஜோதிஷ்குடி கொடிக்குளம்னு இன்னைக்கு தெரியக்கூடிய இடத்துல அங்க ஒரு குகையிலே நம்பெருமாளை வைத்து போற்றி பாதுகாத்து வருகிறார்கள். அங்க போய் 1 வருஷம் 2 வருஷம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் காண கிடைக்கிறது. அதுவும் அதெல்லாம் கர்ண பரம்பரை செய்தியாக இருக்கிறதுனால சுவாமி எப்போ பரமபதிச்சார்ன்றதே தெரியல. ஒரு 2-3 வருஷம் வச்சுட்டா கூட 118 119 சம்பத்சரங்கள் அந்த நிலவரத்திலே புலலோகாச்சாரியர் ஜீவித்த திசையில இருந்திருப்பார் அப்படின்னு எண்ணிக்கொள்ளலாம். அது சரியான தெரியாதுன்றதுதான் ஒண்ணு. ஆனால் நம்பெருமாள் எப்போ பண்ணார், 1323 புறப்பட்டு சென்றவர் 1371வது வருஷம் தான் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்வஸ்தானம் அடைகிறார். பல இடங்களுக்கு போய் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 48 வருஷ காலங்கள் நம்பெருமாள் வெளியிலே இருந்திருக்கிறார். அதே போல நம்மாழ்வாரும் இருந்திருக்கிறார். அந்த கதையும் கீழே தெரிவிக்கிறேன். இது ஒரு குமாரருடைய வடக்கு தெரிவிக்கிறோம், ஒரு குமாரருடைய சரித்திரம். மற்றவர் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடிய காலத்துல புலலோகாச்சாரிய அப்தபூர்த்தியினுடைய சமயத்துல அவரை அழைத்து கொண்டு இப்ப நம்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல நம்பெருமாள் தன் சோதிவாய் திறந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்பிள்ளை அருளாலே ஒரு குமாரரை சுவீகரிக்க பெற்றீர், நம்முடைய அருளாலே ஒரு குழந்தை உமக்கு பிறக்கட்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்தினாலே பிறந்தவர் அந்த நாயனார் சொல்லப்படுது. அதனால்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று அவருக்கு திருநாமம் சூட்டலாயிற்று என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர் 1207வது வருஷத்துல திருவவதாரம், அதாவது புலலோகாச்சாரியர் திருவவதாரத்திலிருந்து 2 வருஷம் கழிச்சு 2வது வருஷம் அவர் இவர் அவதாரம். ஆனால் இவர் என்ன அப்படின்னா நாயனார் புலலோகாச்சாரியர் காலத்துக்கு முந்தைய பரமதம் அடைந்து விட்டார். இன்னும் சொல்ல போனோம்னா 1309வது வருஷத்திலே அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார் என்று காண கிடைக்கிறது. அதெல்லாம் எப்போன்னா துருக்கருடைய படையெடுப்புக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே ஆகி போறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 102 திருநட்சத்திரங்கள் சம்பத்சரங்கள் இந்த உலகத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் எழுந்தருளி இருந்திருக்கிறார் அப்படின்றது தெளிவாக கிடைக்கிறது. அப்படியே நாயனார் பலம் வச்ச காலத்தே ரொம்ப துக்கித்தராய் சொல்றாங்க, இனிமேல் ரகசியத்திரயத்தை சொல்றதுக்கு இந்த பூமியில யார் இருக்கா என்று சொல்லும்படியாய் ரொம்ப துக்கித்து அவருக்கு சரம கைங்கரியங்கள் எல்லாம் புலலோகாச்சாரியர் செய்தார் என்றெல்லாம் காண கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ 5 வியாக்கியானங்கள் திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் இவ்விடத்திலே பார்த்தோம் இல்லையா. ஒண்ணு 6000 படின்னு சொல்லக்கூடியது எதிராசர் இன்னொருளால் என்று சொல்லும்படியாய் ராமானுஜருடைய காலத்திலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்ற ஆச்சாரியராலே பணிக்கப்பட்டது அந்த 6000 படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாக்கியான கிரந்தம். அதே போல 9000 படின்னு சொல்லக்கூடியது பட்டர் திருவருளாலே அவருடைய காலத்திலே நஞ்சியராலே அருளி செய்யப்பட்டது 9000 படி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தம். 24000 படின்னு சொல்லக்கூடியது நம்பிள்ளையனுடைய நியமனத்தாலே பெரியவாச்சான் பிள்ளையாலே அருளி செய்யப்பட்டது இந்த 24000 படி என்று சொல்லக்கூடிய கிரந்தமாய் விளங்குகிறது என்று காட்டுகிறார்கள். 30,000 படி சொல்ல வேண்டாம். நம்பிள்ளையே தான் தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன காலக்ஷேபங்களை ஈடுபடுத்தினதான் 36,000 படி என்று சொல்லும்படியா இருக்கிறது. பார்க்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானார் எந்த காலத்திலே செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்று ஒரு சிந்தையில அப்போது ஒரு சிந்தை செய்தே என்று
இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்த காலத்திலே திருக்குறள் பிரான் பிள்ளானுக்கு என்ன சொல்றாரு, ஒரு ஒரு ஜலம், ஒரு நதியானது கிளம்பக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும் அதனுடைய பிரவாகம். அதே போல 6000 படியில ஆரம்பித்து இது 1.25 லட்சம் படி வரைக்கும் இது இந்த திருவாய்மொழிக்கு உண்டான வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கிறதுன்னா அந்த எம்பெருமானாருடைய சிந்தையை என்ன சொல்றது, அவருடைய தீர்க்க தரிசனத்தை என்னவென்று சொல்வதுன்னா, அது அவருடைய சொல்ற பரசமிருத்தேக பரராய் இந்த உலகுக்கு நன்மையே செய்ய வேண்டும்ன்றத முதற்கன அக்ரகண்யராய் இருந்தவர் எம்பெருமானார் அப்படின்றதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் அந்த அந்த விலட்சணமான குரு பரம்பரையிலே அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த வியாக்கியானத்தை மேலும் மேலும் வளர்த்து போந்தார்கள். அதான் அடையாளம். 6லேருந்து 9 ஆச்சு, 9லேருந்து 24 ஆச்சு, 24 36 ஆயிடுச்சு. 36 1.25 படி வரைக்கும், 1.25 லட்சம் படி வரைக்கும் வந்த இந்த கிரந்தத்தை அதை வேண்டாம் என்று சொல்லி நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் 1.25 லட்சம் அந்த மகாபாரத பிரக்கிரியிலே 1.25 லட்சம் படியோடே இந்த வியாக்கியானத்தை இயற்றினார். அதை கரையானை கரையாக்கினார் நம்பிள்ளையே என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த குரு பரம்பரையானது இந்த பகவத் விஷயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் மிகச் சால சிறந்ததாக விளங்குகிறது அப்படின்னு தான் இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல பட்டருடைய வைபவத்தை ரொம்ப சங்கிரகமாக தெரிவிக்கிறார்கள். பட்டர் ஒரு சமயம் என்ன பண்றார், சிஷ்யர்குள்ள புடைசூழ நம்பர்மால மங்களாசாசனம் செய்யறதுக்காக போறார். ஆனால் பட்டர் திருவுள்ளத்துல எப்படின்னா, பட்டர் ஒரு காலத்துல தன்னுடைய முதலில் எம்பெருமானார் இருக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்கள் அனைவரையும் கூப்பிடுறார். இவருக்கு சாதாரணமா கோரத்தாழ்வான் பிள்ளை என்றோ பராசர பட்டர் என்றோ சிறு பிள்ளை என்றோ நினைத்து விடாதீர்கள், நம்மை போலே நினைத்திரும் அப்படின்னு சொன்னார். அதனால திருமலை அனந்தாழ்வான் போன்ற ஆச்சாரியர்களாம் எங்கள் குடிக்கரசே என்று சொல்லி அவரை வணங்கி வர்த்தனம் செய்தார்கள் என்றெல்லாம் சக்கரத்தரத்துல குரு பரம்பரையில காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பட்டருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, எம்பெருமானார் தன்னை போலவே இருக்கக்கூடியவர் பட்டர் அப்படின்னு சொன்னாரே. ஆனால் அப்ப எப்படி இருக்குன்னா, எம்பெருமானாருடைய திருவுள்ள கருத்தே பட்டரும் கொண்டவராய் இருப்பார் அப்படின்றது தெற்றென விளங்கக்கூடிய விஷயம். அப்போ பட்டருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 6000 படி தான் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு இன்னும் ஒரு பெரிய விஸ்தரணமாக ஒரு வியாக்கியானம் ஏற்பட வேண்டும்ன்ற பட்டர் திருவுள்ளத்திலே அந்த திருவுள்ள கிடக்கே உள்ள வைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, இந்த மங்களாசாசனம் செய்யக்கூடிய காலத்திலே நஞ்சியர் போன்ற முதலிகளை அனைவரோடையும் மங்களாசாசனம் பண்றதுக்கு போறார் நம்பெருமாள். அப்போ நம்பெருமாள் தினத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் பட்டர். இந்த 4000 இதுக்கு ஒரு 9000 படி அந்த சங்கையிலே ஒரு வியாக்கியானம் ஏற்பட வேண்டும் நஞ்சியர் மூலமாக. அப்போ பாருங்க, இவரே எம்பெருமானார் அப்படின்ற ஒரு ஸ்திதியில இருக்கிறதுனால பட்டரும் அப்படிதான். எம்பெருமானார் ஒரு இடத்துல கை வச்சார் ஆனால் அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடிய முதலிகள் யாரும் அதுல பிரவேசிப்பதற்கு யோஜனை பண்ணுவார்கள். அதே போல திவ்ய பிரபந்தங்கள்ல எந்த இடத்துல பட்டருடைய நிர்வாகம் அப்படின்னு ஒரு காண கிடைத்ததே, ஆனால் அதுக்கு மேல் நிர்வாகம் ஒண்ணுமே இருக்காது. பட்டருடைய நிர்வாகம் தான் கடைசி நிர்வாகமா இருக்கும். பல நிர்வாகங்கள் இருக்கலாம், ஆளவந்தார் பண்ண நிர்வாகங்களா இருக்கலாம், பெரிய திருமலை நம்பி பண்ண நிர்வாகங்களா இருக்கலாம், திருமலை ஒரு இதுல எம்பார் பண்ண நிர்வாகங்களா இருக்கலாம், 3-4 நிர்வாகங்கள் கூட இருக்கும். ஆனால் அது கடைசி நிர்வாகமா இருக்கக்கூடியது பராசர பட்டருடைய நிர்வாகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லும்படியாய், அப்படிப்பட்ட அத்விதீயமான ஞானம் ஒரு பயோநிதி என்று சொல்லும்படியாய் ஒரு ஞான சாகரமாய் விளங்கியவர் பராசர பட்டர். அப்ப என்ன பண்றார், தன்னுடைய மனசுல இருந்த அவாவை எம்பெருமான் அறிந்து கொண்டான், உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தறிது என்ன என்று சொல்லும்படியாய் பராசர பட்டர் திருவுள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்றான், அதை அந்த மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்திலே நஞ்சியர் இடத்துல சொல்றான். நஞ்சியர் இடத்துல எம்பெருமான் தெரிவிக்கிறான், அர்ச்சக முகேன ஆவேசித்து தெரிவிக்கிறான், இந்த திருவாய்மொழிக்கு பகவத் விஷயத்துக்கு 9000 படி என்று சொல்லக்கூடிய ரீதியிலே ஒரு கிரந்தம் நீர் வியாக்கியான கிரந்தம் அமைக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுடைய நியமனம் இடத்திலே ஆகிவிடுறது. அருளப்பாடிட்டு சொல்லக்கூடிய அந்த நியமனம் வழியாக என்ன பண்றார், நஞ்சியராலே 9000 படி என்று சொல்லக்கூடிய வியாக்கியான கிரந்தம் திருவவதரித்தது என்று காட்டுகிறார்கள். இதற்கிடையே இன்னொரு சரித்திரம், பட்டரோட சரித்திரமே காட்டுகிறார்கள். பட்டர் என்ன பண்றாருன்னா, இது ஒரு சமயம், இன்னொரு சமயத்துல என்ன பண்றாரு, கைசிக துவாதசி திருநாள் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கைசிக புராண பட்டணம் வாசிக்கக்கூடிய சமயம். கைசிக புராண பட்டணம் வாசிக்கக்கூடிய சமயத்திலே பட்டர் போய் அவடத்திலே எம்பெருமான் தரத்திலே நம்பெருமான் தரத்திலே நல்ல பகுமுகமாக தன்னுடைய ஞானம் எல்லாம் விளங்குமாறு ரொம்ப அற்புதமாக அந்த கைசிக புராணத்தை வாசித்தார். அப்படியே ரொம்ப அகம் மகிழ்ந்து போனான் அரங்கநாதன். என்ன பண்றதுனே தெரியல, அவன் ரொம்ப பித்து பிடித்தவன் போலே ஆனான். அதனால என்ன பண்றான், தன்னுடைய சூடி களைந்த மாலைகளை கொடுத்தான், தன்னுடைய வஸ்திரங்களை பீதாம்பரங்களை கொடுத்தான், தன்னுடைய திருவாபரணங்களை எல்லாம் கொடுத்தான். ஆனால் அவனுடைய ஆசனத்தை கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவனுக்கு என்ன கொடுத்தும் சாந்தமாகவில்லை அந்த பெருமானுக்கு. என்ன பண்றதா, பட்டரே உங்க மேல் வீடு தந்தோன்ட்டான். உடனே என்ன பண்ணார், ரொம்ப கிருதார்த்தன், அடியே கிருத்த தன்யாஸ்மி தன்யனானே, வேற என்ன சொல்லணும், தன்யனானேன்னு சொல்லும்படியா பட்டருக்கு உடனே அதை ஏற்றுக்கொண்டார் என்று காணும்படியா இருக்கக்கூடிய.
உடனே என்ன பண்றாரு, இந்த விஷயங்கள் பட்டர் தன்னுடைய திருமாலைக்கு திரும்பி எழுத்துறது கூட மரியாதைகள்லாம் முடித்து கொண்டு பிரமரத மரியாதையை முடித்து கொண்டு வருவதற்குள்ளே அந்த இல்லத்துக்கு செய்தி போயிடுச்சு. பட்டருடைய திருமாலைக்கு செய்தி போயிடுச்சு. வாசல்லே ஆண்டல் காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கக்கூடிய நலவந்தம் இல்லதோர் நாடு புவியுது அப்படின்னு தெரிவிக்கிறான். உடனே அம்மா அடியன் வேண்டுவது இது, பட்டர் தெரிவிக்கிற அம்மா அடியன் வேண்டுவது இது. ஆனால் ஸ்ரீராம பிள்ளையானவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப கலங்கி போறார். உடனே கேட்கிறா, ஆண்டல் கேட்கிறான், ஏன் பட்டருக்கு பெருவீடு கடத்தின்னு பங்காளி காய்ச்சல் உமக்கு கேட்பான். எப்பேற்பட்ட பதத்துக்கு அவர் எழுந்துள்ள போகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல உனக்கு பங்காளி காய்ச்சல் வைத்து என்று சொல்லும்படியா ஆயிப்போச்சு. இது கொஞ்ச நாள் இப்படி பட்டர் எழுந்தருளி இருக்கார். திருநந்தாண்டகம் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல பட்டர் திருமேனியில கொஞ்சம் அந்த காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்திலே திருமேனியில சிறு விகாரங்கள் ஏற்பட தோன்றுது. நஞ்சியருக்கு என்னவோ தோல்விப்படுத்து, என்னவோ பட்டர் நம்மளை விட்டு பிரிய போறார் அப்படின்னு தோன்றி விட்டார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நஞ்சியர் அதை உணர்ந்தார். ஐயோ சுவாமி, தேவர் இருக்கும் திருமேனி விகாரங்கள் அடைவதை பார்த்தால் நீர் பரமபதம் போயிட்டு போல இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு இந்த சம்பிரதாயத்துக்கு ஆர் ஆவார், சம்பிரதாயத்தை காப்பதற்கு யார் இருப்பார் சுவாமி தேவரை எழுந்துள்ளி விட்டீரா என்று கேட்ட காலத்திலே உமக்கு ஒரு பிள்ளை உண்டாவார் என்று பட்டருடைய ஆசீர்வாதம். இவரோ சன்னியாசி, நஞ்சியர் ஒரு சன்னியாசி. அவர் நினைக்கிறார் நமக்கு ஒரு பிள்ளை உண்டா அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் எப்படி எம்பெருமானாருக்கு ஒரு எதிராய சம்பத்குமாரன் உண்டோ அதே போல நம்ம பட்டருக்கும் நஞ்சியருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தார், அவர் தான் நம்பிள்ளை என்று காட்டுகிறார்கள். அப்பாவது இவருக்கு நஞ்சியருக்கு அதுக்கான அர்த்தம் புரியவில்லை. அதுக்கு பிறகு அவர் புரிந்து கொள்கிறார் அந்த அர்த்தத்தை என்று சொல்லும்படியாய் பட்டர் பரமபதம் எழுந்தருளினார். ஸ்ரீராம பிள்ளையை கொண்டு அவருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்தார்கள் என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராம பிள்ளை அடுத்தவர் பட்டருக்கு அடுத்தவராய் சிறிய பட்டராய் எழுந்தருளிவர். அவருக்கு 2 குமாரர்கள். ஒருத்தர் ஏற்கனவே சொன்னோம், இந்த சுதர்சன சூரி என்று சொல்லக்கூடிய வாக் விஜய் பட்டர், ஸ்ருத பிரகாசிகா பட்டர் என்றெல்லாம் பெருமை வாய்ந்தவர்கள். ஸ்ரீபாஷ்யத்துக்கு நல்ல பகுமுகான வியாக்கியானங்கள் பல முறை பகுஸ்ருதாய் நடாதூர் அம்மாள் தினத்திலே இந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணவர் வாக் விஜய் பட்டர் என்றும் சுதர்சன சூரி என்றும் ஸ்ருத பிரகாசிகா பட்டர் என்றும் சொல்லும்படியாய் ரொம்ப பிரசித்தமானவர். அவர் ஒரு குமாரர். மற்றொரு குமார் யாருன்னா ஸ்ரீராம பிள்ளைக்கு நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று சொல்லக்கூடியவர். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு சொல்லக்கூடிய நல்ல மகாஞாதா. அவர் பட்டர் குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு ஞானத்துக்கு என்ன குறைவா இருக்க வேண்டும், மீன்குட்டிக்கு நீஞ்ச கத்துக் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லுமா போலே அனைவர்களும் சர்வவிதமான பகுமுகமான ஞானத்தோட பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த குலத்திலே, அந்த குலத்துக்கு பெருமையாய் என்ன சொல்றது, அந்த வித்வத் குலம், அந்த வித்வத் வம்சம் அதிலே எழுந்தவர்கள் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவர் என்ன பண்றார், அந்த திருவாய்மொழிக்கு நாமம் ஏதாவது பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லும்படியாய் ஒரு 125,000 படி 1,25,000 படி, அதாவது சபாத லட்சம் கிரந்தம் என்று மகாபாரதத்துக்கு பெயர். 1,25,000 ஸ்லோகங்கள் கொண்டது மகாபாரதம். அந்த பிரக்கிரியில என்ன பண்ணார், 1,25,000 படிகளாலே ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானத்தை ஏற்படுத்துகிறார், நிர்மாணம் செய்கிறார் அவர். அப்படிப்பட்டவர் என்னன்னா, இது இவ்வளோத்துக்கு காரணம் என்ன, இதுக்கு மூலம் என்ன, இவ்வளவு பெரிய ஒரு கிரந்தம், விஸ்தரணமான கிரந்தம் எழுத முடியும்னா எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால் அவரும் நம்பிள்ளையுடைய கோஷ்டியிலே அன்வைத்திருந்தவர் தான் என்று காட்டுகிறார்கள். அப்படி நம்பிள்ளை கோஷ்டியில அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு அவ்வளவு விஸ்தரணமாக சொல்றதுக்கு விவரணங்கள் உண்டுன்றதுக்கு ஒரு காரணம் இது உண்டு. அப்படின்னா இந்த 1,25,000 கிரந்தத்தை நினைத்தாலே நம்ம போதும், இந்த காட்டில் இன்னும் விவரணம் எழுத முடியுமோ, அதை மட்டும் நம்பிள்ளை அதை அனுமதித்திருந்தார்களே, ஆனால் அது மேலே இன்னும் ஏற்பட்டிருக்குமோ என்னமோ சொல்ல முடியாது. அவ்வளவு விஷயங்களா நஞ்சியர்னு சொல்லக்கூடியவர் 100 பகவத் விஷயம் 100 தடவை பகவத் விஷயம் சாதித்தாராம். அதே போல என்னன்னா அதை கொண்டே 36,000 படின்னு சொல்லி எழுதினவர் ஏன் இதுக்கு மேல எழுதக்கூடாதுன்னா அது வேண்டான்னு நம்பிள்ளை நினைத்தார். ஆனால் என்ன பண்றார், அது கரையானக்கரை ஆக்கி விட்டார். ஏன்னா அந்த 1,25,000 படி இருக்கக்கூடிய கிரந்தம் ஏற்பட்டதுன்னா நம்பிள்ளையுடைய இதுல என்ன தோன்றித்துன்னா, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய இந்த குரு சிஷ்ய மரியாதை போயிடுமோ, இதெல்லாம் நானே பார்த்து அறிஞ்சுக்கிறேன்னு ஒரு எல்லாரும் அந்த மெத்தனத்தோடு இருந்து விட்டால் அது சொல்லும்படியாய் கத்தோர்கள் தாமுகர்கள் கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் பெத்தோமென பின்பு கற்பர் என்று சொல்லும்படியாய் அதை கத்து பண்ணணுமே, அது மாச்சரியத்துக்கு மற்றவர்களா இவர்கள் எல்லாம் போய்விடக்கூடாதே அப்படின்றதுக்காக அந்த 1,25,000 படி இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை தானே கரையானுக்கு இரையாக்கினார் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. இதே சமயத்துல என்ன அப்படின்னு கேட்டா, நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் 1,25,000 படி இருக்கக்கூடிய கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய காலத்திலே
வடக்கு திருவிதி பிள்ளை என்ன பண்றார், அந்த ஈடுன்னு சொல்லக்கூடிய 36,000 படி கிரந்தத்தை எழுதிட்டு வர்றார். அதுல என்ன இதுன்னா, இவரும் அவருக்கு, அதாவது நடுவில் திருவிதி பிள்ளை பட்டரும் நம்பிள்ளையருடைய ஞானமின்றி அவருக்கு அவருடைய அனுமதி பிரதானமின்றி தான் அனுமதியை வாங்காமல் செய்தார்கள். அதே போல வடக்கு திருவிதி பிள்ளையும் நம்பிள்ளையோட எதுவுமே எதிர்பார்க்காத என்ன பண்ணார், தானே எழுதி வச்சுடுறார் அப்படின்னு காட்டபடியா அந்த அவர்களுடைய சரித்திரம் அமைந்திருக்கிறது. நஞ்சியனுடைய இன்னொரு வித்தாந்தத்தை காட்டுகிறார்கள். அதாவது நஞ்சியனுடைய 9,000 படி திருவத்தாரம் பண்ணிதுன்னு சொல்ல இல்லையா, அப்போ நம்பெருமானுடைய ஆகியை கொண்டு நஞ்சியரானவர் இந்த 9,000 படியை எழுதிட்டார். அந்த ஓலைப்பழச்சூடில் எழுதிட்டார். அது எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம சொல்ற ரஃப் காப்பி அந்த மாதிரி சொல்லப்படியே ஒரு ரஃப் காப்பி போலதான் இருக்கு. ஆனால் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படிப்பட்டவர் அந்த நஞ்சியர்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு பட்டர் சொல்லியிருக்காரோ இல்லையோ, உமக்கு ஒரு பிள்ளை கிடப்பான்னு சொல்லியிருக்காரோ இல்லையா, அந்த பிள்ளை எப்படி கிடைச்சான்ற விருந்தாந்தத்தை இந்த சரித்திரத்தாலே தெரிவிக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டா, 9,000 படியை நல்லா ஒரு நல்லா கையெழுத்து எழுத தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு இவருடைய திருவுள்ளத்துல நினைச்சிட்டு இருக்காரு நஞ்சியரானவர். அப்படி நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு என்ன பண்றாரு, ஒரு காலத்துல எம்பெருமானே சொப்ன முக்கேன அந்த நஞ்சியருடைய சொப்னத்துல இருக்கிற அந்த கனவுல தெரிவிக்கிறார், இல்ல இந்த மாதிரி நீ ஆள் தேடிக்கொண்டிருக்கிறாரே, நம்ம தென்திருக்காவேரிக்கு அந்த பக்கத்துல அடுத்த கரையில நம்பூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்திலே வரதராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்படிப்பட்ட நம்பூர் வரதராஜ ஆச்சாரியர் நன்றாக நல்ல கையெழுத்து எழுதக்கூடியவராக இருக்கிறார். அவரை இந்த லேகன கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது 9,000 படியாய் ஓலைச்சூடில நல்ல விதமா எழுதணுன்றதுக்கு நீர் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்பெருமானுடைய ஒரு ஆணை, அது சொப்ன முகையான ஆணை ஏற்படுறது. அதனால என்ன பண்றாரு, மறுநாள் என்ன பண்றார், நஞ்சியரானவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அனுப்புகிறார். நம்பூருக்கு அனுப்பி அவரை நம்புள்ளையே நம்பூர் வரதராஜ நம்பிள்ளை அப்புறம் தான் அந்த பேர் ஏற்பட்டது. அப்புறம் என்ன பண்றாரு, நம்பூர் வரதராஜரை எழுந்தருள பண்ண சொல்லுகிறார்கள். அப்படி வந்தக்கூடிய காலத்திலே அவருடைய தேஜஸை பார்த்த உடனே நஞ்சியருக்கு பெரிய ஊகை ஏற்பட்டது. ரூபமேவாசியை தன்மகிமானம் யாஜஷ்டே என்று சொல்லும்படியாய் வேதத்துல சொல்லபடியாய் அந்த ரூபத்தை பார்த்த உடனே தெரியுது இவர் இதை முடிக்க வல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நஞ்சியருக்கு பாதி நம்பிக்கை, அப்படியே 50%, 50% நம்பிக்கை அவரை பார்த்த உடனே விட்டது என்று காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த நம்பூர் வரதராஜாச்சாரியர்னு சொல்லக்கூடியவர் நல்ல சிறந்த ஞாதா, நல்ல பண்டிதர். அவன் சிறந்த அனுஷ்டான சீலராக இருக்கக்கூடியவர். எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப பாரதந்திரியம் மிக்கவர். அவர்கள்லாம் ஆச்சாரியனுக்கு அடிமை, எம்பெருமானுக்கு அடிமை என்ற எண்ணத்துல ரொம்ப அந்த பாரதந்திரத்திலே ஒழுகக்கூடியவராக இருப்பவர். ஒரே ஒரு விஷயம் கீழே காட்டுற பாருங்க, இவருடைய பாரதந்திரத்துக்கு ஒரே ஒரு அடையாளம், அதுதான் முதல்ல. ஆனால் என்ன பண்றாரு, நஞ்சியருக்கே இதெல்லாம் ஒன்றும் எம்பெருமான் சொல்லிட்டான், ஆனால் நல்ல व्यक्ति கிட்ட கொடுக்கணுமே அப்படின்றது அவருடைய அந்த திருவுள்ளத்திலே அந்த வினா ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி என்ன பண்றாரு, அவரை சரி முதல்ல கையெழுத்து நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஓலைச்சுவடியை அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு எழுத்தாணை கொடுத்து இதுல ஏதாவது ஒரு எழுதுமே அப்படின்னு கேட்கிறார். இப்போ நண்பிள்ளை அவருக்கு இருக்கக்கூடிய மேதாவிலாசத்துக்கு ஏதோ ஸ்லோகத்தையோ ஏதோ எழுதிடுவான். ஆனா என்ன எழுதுறது தெரியுமா, அவர் எழுதுனது என்ன அப்படின்னு கேட்டா, நஞ்சியர் திருவடிகளே சரணம், பட்டர் திருவடிகளே சரணம் எழுதினார். ஆனா அந்த கையெழுத்து அது இவரை பத்தி எழுதினா கூட அந்த கையெழுத்து அவ்வளவு முத்தா இருந்தது. அதை பார்த்த உடனே நஞ்சியருக்கு இன்னும் ஒரு 10% ஜாஸ்தி அவர் பேரில் நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. ஆஹா, இவ்வளவு முத்தான கையெழுத்து புரிந்தவரா இருக்காரு, இவர் 9,000 படி எழுதினார்னா ரொம்ப இதுவா இருக்குமே, ரொம்ப லலிதமா இருக்குமே அப்படின்னு படிப்பவர்கள்லாம் ரொம்ப சரளமா இருக்குமே ரொம்ப ஆசைப்படுகிறார். ஆனால் அவர் என்ன பண்றார், நீர் யார்கிட்ட என்ன காலக்ஷேபம் பண்ணீர், என்ன அர்த்தங்கள் உமக்கு தெரியும், யார்கிட்ட என்ன வாசிச்சீர், உங்க ஞான நிலை என்ன, அனுஷ்டான நிலை என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது பெரிய காரியமாச்சு இந்த கைங்கரியம். நம்பெருமாளுடைய இது இருக்கே தவிர ஆக்ஞம் இருக்கே தவிர உமை அப்படின்னு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு நஞ்சியர் ரொம்ப இதுவாகவே கேட்கிறார். அவர் இடத்துல ரொம்ப திறந்த மடையாகவே அவர் இடத்துல நம்பூர் வரதராஜார் இடத்துல கேட்கிறார். கேட்கக்கூடிய காலத்துல அவர் சொல்றார், உடனே அவருக்கு நஞ்சியர் திருவள்ளிலே வேறத்த மரம் போலே சாய்கிறார் நம்பூர் வரதராஜாரி. அவர் மனத்துல அவர் சாஞ்சி அவர் சொல்றார், அடியன் இவ்வளவு காலம் எவ்வளவோ அனர்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அடியன் இனிமேல் திருத்தி பணி கொள்ள வேண்டியது இதுக்கு, இந்த கைங்கரியத்தை அடியனுக்கே பிரசாதிக்க வேண்டும், அதற்கு அனுகுணமாக தேவரே அடியனை திருத்தி பணி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்பூர் வரதராஜருடைய வாக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பெரிய ஞாதாவா தான் இருந்திருக்கார். ஆனால் என்ன பண்ணார், நஞ்சியர் திரத்திலே என்ன சொல்றார், அவர் ஒரு குரு அந்த 9,000 படி காலக்ஷேபத்தை நன்பிள்ளைக்காக பிரத்யேகமாக செய்தார் அவர் என்று காட்டும்படியாய் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த நஞ்சியர்னு சொல்லக்கூடியவர் இவரை திருத்தி பணி கொண்டார்னா அவர் ஒன்றும் இதுவா இல்லை, இன்னும் இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அணுக்கராக இன்னும் ரொம்ப சாமீபியத்திலே கொண்டு சேர்க்கும்படியா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ என்ன பண்றாரு, இந்த ஒரு இந்த காலக்ஷேபம் எல்லாம் முடிஞ்சுது. நஞ்சியர் ஏற்கனவே ஒரு 9,000 படின்னு சொல்லக்கூடிய ஓலைச்சூடு வச்சிருந்தார் எழுதி, அதை எடுத்து நம்பூர் வரதராஜார் தினத்திலே கொடுக்கிறார். கொடுத்த காலத்திலே எடுத்துன்னு போறார், நீர் போய் இதை எழுதின்னு வரும், சரி அடிய ஊருக்கு சென்று எழுதின்னு வரேன் அப்படின்னு போகிறார்.
எப்பவும் காவிரி ஆத்துல அவ்வளவு சாதாரணமா அவர் வந்து காலால கடந்து போகக்கூடியவர். அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணார், திடீர்னு ஆத்துல கொஞ்சம் வெள்ளம் பெருக ஆரம்பித்தது. வெள்ளம் பெருக ஆரம்பிச்சக்கூடிய காலத்துல நம்பிள்ளைக்கு என்ன அவர் வந்து எப்படி கொஞ்சம் நீச்சல் அடிச்சு போகக்கூடிய வல்லவர் சாமர்த்தியம் படைத்தவர் தான். சரி அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சிரசு மேலே அந்த வந்து வந்து இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எழுந்துருளை பண்ணி கொண்டு நடந்து போறார். ஆனா வெள்ளமானது இந்த ஓலைச்சுவடி அடித்து கொண்டு போய் விடுது. அதனால என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப வந்து சோகாவிஷ்டராய் அந்த இடத்துல போய் அவருக்கு அந்த நம்பூருக்கு போய் அடைகிறாரே தவிர அவர் போய் வந்து பத்திரமா சேர்ந்து விடுறார். ஆனா ஓலைச்சுவடி அவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஐயோ, இது என்ன ஒரு துர்லபம், இந்த எனக்கு வந்து இந்த துர்பிக்ஷமான காலம் இது. பாவியன் பள்ளியில் பட்டு தெரிப்பதன் போல சொல்லும்படியாய் ஒரு ஆச்சாரியன் நம்ம நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, அது வந்து இது மாதிரி கெட்டு போயிடுது அப்படின்னு வந்து ரொம்ப வந்து சோகாவிஷ்டர் ஆனார். அவருடைய திருவாராதன பெருமாளா இருக்கக்கூடிய திருவாராதனத்தை வந்து இது பண்ணிட்டு அப்படியே வந்து போய் சயனித்துக் கொள்கிறார். அப்படி சயனித்துக் கொள்ளக்கூடிய காலத்தை அன்னைக்கு ராத்திரி அவருடைய சொப்னத்திலே நம்பெருமாள் தோன்றுகிறார். என்ன வேடிக்கை பாருங்க, இந்த பெருமாளுக்குலாம் வேற வேலையே இல்லை. எல்லாரும் சொப்னத்தையும் போய் உட்கார்ந்து எல்லாரும் தூக்கத்தையும் எழுப்புறதே வேலையா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு வந்து அவர் சொல்றார், நம்பூர் வரதராஜாரியன், நீர் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீர் நஞ்சியருடைய பூர்ணமான வந்து ஒரு நம்பிக்கையை பெற்றவர், அவருடைய அனுகிரகத்துக்கு ஆளானவர். அது மட்டும் இல்ல, அவர் தினத்திலே சகல அர்த்தங்களையும் கேட்க பெற்றவராக இருக்கக்கூடியவர். அதனால அவங்களுக்கு வந்து இந்த 9,000 படி திருப்பி எழுதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, மனசுல தரித்திருக்கக்கூடிய விஷயம் தானே இது, அதை வந்து நீர் எழுதும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய வாக்கியமாக விடத்தில் அந்த சுப்னத்திலே அமையக்கூடிய காலத்திலே என்ன பண்றாரு, உடனே அதை வந்து எழுதிடுறாரு. அந்த 9,000 படி கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிக்கிறது. மறுநாள் காத்தால் தொடங்கி வெகு சீக்கிரமாகவே அது முடிஞ்சு போகுது. உடனே என்ன பண்றாரு, அந்த ஓலைச்சுவடி அனைத்தையும் எடுத்துன்னு போய் நஞ்சியர் திருவடியிலே வந்து சமர்ப்பிக்கிறார். நஞ்சியர் திருவடியை சமர்ப்பிக்கக்கூடிய காலத்திலே நஞ்சியரானோ அதை கடாட்சித்து பார்க்கிறார். நாம் சொன்ன அர்த்தங்களுக்கு மேலேயும் பல அர்த்தங்கள் தெரிவித்திருக்கிறேன், இது ரொம்ப செறிவூட்டித அர்த்தமாக இருக்கிறதே, ரொம்ப மகிழ்ந்து போறார். எப்படி இது அப்படின்னு கேட்கிறார். உடனே என்ன பண்றாரு, நம்பிள்ள அந்த நம்பூர் வரதராச்சாரியரானவர் அப்படியே வந்து நஞ்சியர் திருவடியில சாட்டாமா விழுந்து, அடியேன பாவியனை வந்து ரொம்ப மன்னிக்க வேண்டும், இந்த மாதிரி ஓலைச்சுவடி நடந்த விருத்தாந்தங்கள் மொத்தத்தையும் தெரிவிக்கிறார். ஓலைச்சுவடிய காவேரி ஆற்றின் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பெருமாள் சொப்னமுக்கேன இந்த மாதிரி அவனுக்கு ஆக்கியை கொடுத்ததுனாலே அடியனே எழுதிவிட்டேன், ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும் அடியேன்னு வந்து அப்படியே விரத்த மரம் போல விழுந்து கிடக்க நஞ்சியர் அப்போ அந்த சமயத்தான் எடுக்கிறார், வாரீர் நம் பிள்ளையே. அப்போதான் நினைச்சு பாக்குறார், பட்டர் சொன்ன வாக்கியம் எப்படி நிச்சயமானது, வாரீர் நம் பிள்ளையே என்று சொல்லும்படியாய் நமக்கு ஒரு பிள்ளை கிடைப்பான் என்று பட்டர் சொன்னாரே, அந்த பிள்ளை இவர் தான் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த விருத்தாந்தம் என்று காட்டுகிறார்கள். அன்று முதல் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்பிள்ளைய வந்து இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகராக, ஏன்னா பட்டரை காட்டிலும் திருநட்சத்திர பெரியவர் வந்து நஞ்சியர். அதனால என்ன பண்றாரு, தானும் வந்து கொஞ்சம் வந்து வயோபிரத்தன் ஆகிட்டோமே, அதனால என்ன பண்றது, தக்க சமயத்திலே வந்து இளவரசனை எப்படி ராஜாவாக்கணும், அது போல என்ன பண்ணார், நம்பிள்ளையை கொண்டு வந்து அது தர்சன பிரவர்த்தகராக்கினார் அப்படின்னு காட்டுகிறாரு. அதான் நம்பூர் வரதாச்சாரியர் சொல்லக்கூடிய நம்பிள்ளை ஆனார். அப்படிப்பட்டவரை தர்சன பிரவர்த்தகர் ஆக்கினார் என்று காட்டுப்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. இப்போ நஞ்சியருடைய 9,000 படி விஞ்சிய வியாக்கியானம். அதாவது என்ன ஆச்சுன்னா, அடுத்த வந்து நம்பிள்ளை இதுக்கு வந்துட்டாரு தர்சன பிரவர்த்தத்துக்கு. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த 9,000 படியும் விஞ்சிய ஒரு வியாக்கியானம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்பிள்ளையருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய உள்ள கிடக்க ஒரு பெரிய அவா ஒன்று ஏற்பட்டுதான். அதனால என்ன பண்ணார், நஞ்சியர் தினத்துல என்ன பண்ணார், இவர் ஏற்கனவே வந்து 100 பகவத் விஷயம் கேட்டிருக்காரு. அதனால அதே பற்றாசாக கொண்டு என்ன பண்றார், நம்பிள்ளைய வந்து ரங்கநாதன் திருமுன்பே அந்த காலக்ஷேபத்தை எல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பட்டர் இடத்துல 100 தடவை காட்டு இது பண்ணதுனால குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டு என்று சொல்ல முடியாது. அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி பார்ஷத்துல இன்னைக்கும் சொல்ல முடியாது, நம்பிள்ளை குரடு என்று சொல்கிறார்கள். அந்த விபீஷனுடைய சன்னதிக்கு நேர விஸ்வச்சானன் விபீஷன் சன்னதிக்கு நேர இருக்கக்கூடிய குரடு. இன்னைக்கு நம்ம எல்லாம் போனா அந்த இடத்துல நம்பிள்ளை இந்த காலக்ஷேபம் சாதித்த இடம். அது அப்படியே சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு அந்த தூண்ல ஒரு வித்தியாசம், 3 தூண் வித்தியாசமா இருக்கும். 3 தூண் சாதாரணமா இருக்கக்கூடிய தூண். நம்பிள்ளை எந்த தூண்ல சாதித்து கொண்டு காலக்ஷேபம் சாய்ப்பாரோ அது வந்து அப்படியே ஒரு சாஞ்ச மாதிரி இருக்கும். அது சாஞ்சிட்டா கொஞ்சம் முதுகுக்கு எதமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தூண்லை வந்து சாய்ந்து கொண்டு நம்பிள்ளையுடைய வந்து நம்பிள்ளை காலக்ஷேபத்தை எல்லாம் சாதிக்கிறார். எதை பற்றாசாக கொண்டுனா 100 தடவை காலக்ஷேபம் கேட்டவராச்சு. 100 தடவை, அதாவது நம்ம ஒரு தடவை காலக்ஷேபம் கேட்கறதே அடுத்த தடவை இதை ஏண்டா கேட்கணும்னு இருக்கு. 100 வந்து அந்த நஞ்சியர் சொல்லியிருக்காரு. அந்த 100 காலக்ஷேபத்தையும் நம்பிள்ளை வந்து ரொம்ப வந்து வரியடைவே கேட்டவராக இருக்கார். அது கேட்டக்கூடிய காலத்திலே அறுபத்தர் கேட்டாரா, நஞ்சியர் இந்த இதுக்கு எப்படி வந்து அர்த்த அன்வயம் பண்ணுவார் கேட்ட காலத்திலே எந்த உபன்யாசத்திலே எத்தனாவது உபன்யாசத்திலே இந்த எந்த விஷயத்தை கேட்குறீங்க சொல்லுங்க, அந்த நம்பர் அந்த எண்ணிக்கையை சொன்னால் அடியன் சொல்லுகிறேன். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, 100 தடவையும்
பல பல பின்ன பின்னமான விஷயங்கள் வெவ்வேறு அர்த்தங்களை நஞ்சியர் தெரிவித்திருக்கிறார் இந்த திருவாய்மொழி பொருளை. அப்படிப்பட்ட பொருளை அந்த 100 தடவை சொன்ன பொருளை தன் மனத்திலே தரித்துக் கொண்டவராய் இருக்கக்கூடியவர் நம்பிள்ளை. அதையெல்லாம் பற்றாசாக ஆச்சாரியனுடைய ஒரு அபிமானத்தையே பற்றாசாக கொண்டு அந்த எம்பெருமான் தரத்திலே நம்பெருமாள் தரத்திலே தன்னுடைய பகவத்கீதை காலக்ஷேபத்தை சாதிக்கிறார். அப்படி சாதிக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகுது, அவருக்கு ஒரு இது ஏற்கனவே தோன்றதே இல்லையோ, அங்கிருந்து மேல 9,000 படி ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு மேல இதுக்கு அந்த பகவத் விஷயத்துக்கு ஒரு பெரிய இது ஏற்படணும் என்று நினைக்கக்கூடிய காலத்திலே ஒரு 24,000 படி ஒன்று ஏற்பட வேண்டும், ராமாயண பிரக்கிரியிலே ஒரு இது ஏற்பட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இப்படி ராமாயணத்திலே ஆழங்கால் பட்டவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, அவருடைய கோஷ்டியிலே அன்வயித்த பெரியவாச்சான் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர். அதாவது சோழியன் பிழிஞ்ச சக்கை என்று தெரிவித்தாராம் வேதாந்த தேசிகன். ராமாயணத்துக்கு ஏதாவது நீர் பண்ணணுமே அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்துல ராமாயணத்துல அடியன் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கரும்பை பிழியது போல எல்லாவற்றையும் பிழிந்து எல்லா அர்த்தங்களையும் வெளியே எடுத்து விட்டார். இனிமேட்டு என்ன அர்த்தம் அதை சொல்றதுக்கு இருக்கு என்று சொல்லும்படியாய் ராமாயணத்துல மீதூர்ந்தவர் தத்துவார்த்தங்களை நன்கு உணர்ந்தவராக இருக்கக்கூடியவர் பெரியவாச்சான் பிள்ளை பரமகாரணிகள் என்று சொல்லும்படியாய் கிழே பார்த்த பெரியவாச்சான் பிள்ளையுடைய பெருமை எல்லாம். அப்படிப்பட்டவருக்கு என்ன பண்றார், நம்பிள்ளை நம்முடைய நல்லருளால் ஏவுகிட என்று சொல்லும்படியாய் நம்பிள்ளையோட நியமனத்துக்கு அனுகுணமாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்லக்கூடிய 24,000 படி என்று சொல்லக்கூடிய பகவத் விஷய கிரந்தத்தை வியாக்கியான கிரந்தத்தை எழுதினார் என்று காட்டும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. இதே சமயத்துல பல சீடர்கள் நம்பிள்ளை தரத்துல அந்த காலத்துல ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்யக்கூடிய காலத்திலே, அதுவும் சன்னதியில காலக்ஷேபம் செய்யக்கூடிய காலத்திலே அந்த ஓரான் வழி சம்பிரதாயன்றது இல்லை. அது நன்னா அந்த இடத்துல நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டிலே பல அக்ரகண்யர்களாய் நல்ல ஞாத்தாக்களாய் பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் அதுல இது பண்ணிடுறார். பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும், வடக்கு திருவிதி பிள்ளையாகட்டும், நாலூர் பிள்ளையாகட்டும், பல வித்வான்கள் போல பின்பழகிய பெருமாழ்ச்சியர் 6,000 படி குரு பரம்பரை கிரந்தகர்த்தாவா இருக்கக்கூடிய அவர் தான் திருவாய்மொழி பிள்ளையுடைய தாயார். அவரும் அதில் அனுபவித்திருக்கிறார்கள் என்று காட்டுக்கலாம். கோரகுலோத்தமதாசர் போன்றவர்கள்லாம் கோரகுலோத்தம பிள்ளைவாச்சாரம் இவரிடத்துல கிடையாது. அப்படிப்பட்டவர்கள்லாம் பல பேர் இடத்திலே திருவாய்மொழி பிள்ளையுடைய தாயாரும் பிள்ளைவாச்சார் போயிட்டோம், தவறா சொல்லிட்டேன். பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவிதி பிள்ளை பின்பழகிய பெருமாழ்ச்சியர் போன்றவர்களாம், நாலூர் பிள்ளை போலவர்கள்லாம் இவருடைய காலக்ஷேபத்தை இதுலயே அன்வைத்தவர்கள் தான் என்று காட்டப்படியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன பண்றார், நடுவு திருவிதி பிள்ளை பற்ற என்ன பண்றார், இந்த 1,25,000 அதைய நம்பிள்ளை கரையானுக்கிறார்கள் கீழே பார்த்தோம். அதே போல சிறியாழ்வான பிள்ளை ஈயுண்ணி மாதவ பெருமாள்னு சொல்லக்கூடியவர், அவரும் இவரும் நம்பிள்ளை கோஷ்டியிலே தான் அன்வைத்தவர். பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவிதி பிள்ளை, இவர்களெல்லாம் சகாத்தியாயிகள். இவருக்கு இந்த ஈயுண்ணி மாதவ பெருமாள்னு சொல்லக்கூடிய மாதவாச்சாரியர்னு சொல்லக்கூடியவருக்கு எல்லாரும் இதுவா இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றா, ஈயுண்ணின்னு சொல்லக்கூடியது அவருடைய குடின்னு சொல்றா, அவதாரம் சொல்ற, 2 இடத்துல 2 விதமா காட்டுறா, வியாக்கியானம் தெரிவிச்சு சொல்றாரு. அவருடைய குமாரராக இருந்தவர் அந்த ஈயுண்ணி பத்மநாபர்னு சொல்லக்கூடியவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வடக்கு திருவீதி பிள்ளை சொல்லக்கூடியவர் இந்த ஆச்சாரியரானவர் நம்பிள்ளையுடைய என்ன சொல்றது அந்த கிரந்தத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் அவருடைய சீடராக இருக்கிறார்கள் முதல்ல பார்ப்போம். அப்போ நம்பிள்ளை எழுதி அந்த வடக்கு திருவீதி பிள்ளையோட 36,000 படி என்ன பண்றது, நம்பிள்ளையுடைய அனுமதி பிரதானம் இல்லாதனால அது ஈயுண்ணி பத்மநாபரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். நம்பிள்ளையே கொண்டு போய் சேர்க்கிறார். அதுக்கும் ஒரு வித்தாந்த கேள்வி இருக்கு. அவரிடத்துல இருந்து ஈயுண்ணி அவருடைய குமாரராயிருக்கூடிய ஈயுண்ணி பத்மநாபர் அங்கிருந்து நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, இவ்விடத்துல திருவாய்மொழி பிள்ளை, இது மணவாள மாமலைக்கு லப்தமாகிறது என்று காட்டுகிறார். அதான் இந்த விஷயங்கள்லாம் மேலே காட்டுகிறார். இந்த நாலூர் ஆச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன பண்றார், அவர் திருநாரபுரத்துல இருக்கக்கூடிய ஆய் ஜனனி ஆச்சாரியர், அப்புறம் திருவாய்மொழி ஆச்சான் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர், அது மாமுனிகளுடைய ஆச்சாரியரை கூட திருவாய்மொழி பிள்ளை போன்றவர்களுக்கெல்லாம் காலக்ஷேபம் பண்ணி அங்கிருந்தா மாமுனிகளுக்கு இந்த ஈடானது கிடைத்தது, லபித்தது, திருவாய்மொழி பிள்ளைகளுடைய கிடைத்தது. அப்படிப்பட்ட மாமுனிகள் திருவவதாரம் பண்ணது 1371வது திருநட்சத்திரம், 76வது வருஷத்துல தான் திருநட்சத்திரம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஈடு அவருக்கு கிடைத்தது என்று காட்டக்கூடிய 73 திருநட்சத்திரங்கள் சம்பத்சரங்கள் இந்த நிலவுகளை எழுந்துள்ள இருந்தார் மாமுனிகள் என்று காட்டுகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்பிள்ளை காலத்துக்கு அந்த வடக்கு திருவீதி பிள்ளை காலத்திலிருந்து அந்த இவருக்கு இந்த ஆய் ஜனனி ஆச்சார் இவர்கள் நாலூர் ஆச்சான் பிள்ளை இவர்களுக்கு சொல்லக்கூடிய காலம் கிட்டத்தட்ட 150-200 வருஷ காலம் இந்த ஈடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஓலைச்சுவடியானது பிரச்சாரத்திலே இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். பிரச்சாரத்திலே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட இருந்து ஓரான் வழி பரம்பரையிலே அது உபதேசிக்கப்பட்டு வந்தது. ஆனால் என்னன்னா, அது எல்லாருக்கும் லோக மக்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சாரத்துல இல்லை, அது ஒரு விஷயம். ஆனாலும் என்ன ஆச்சுன்னா, அது எந்த விதத்திலையும் அது கெட்டு போகாமல் அதை நல்ல சுரட்சிதமாய் நன்றாக காக்கப்பட்டு வந்தது அந்த காலத்துல கூட என்று காக்கப்படுகிறதா இருக்கக்கூடிய விஷயம் அது. அதே போல
பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளையினுடைய நியமனத்தாலே இந்த 24,000 படி அதை அமைத்த உடனே அதை நம்பிள்ளை ரொம்ப சாகிக்கிறார். இப்படி ஒரு வியாக்கியானம் ஏற்பட்டதே என்று சொல்லும்படியாக நம்பிள்ளைக்கு ரொம்ப அதனால் ஆனந்தம் ஏற்படுகிறது. அதே என்ன பண்றார், அதை கொண்டே அதே பற்றாசாக கொண்டு என்ன பண்றார் பெரியவாச்சான் பிள்ளையானவர் ஏனைய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள், மீதி ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், நம்மாழ்வாருடைய 3 பிரபந்தங்கள், அது எல்லாத்துக்கும் வியாக்கியானங்கள் அமைக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளையாலே அமைக்கப்படுகிறது என்று காட்டுகிறார்கள். இது நடுவில் நம்பிள்ளையும் என்ன பண்றார், வந்து அவருடைய அந்த வயோபிருத்தரான காரணத்தினாலே அவர் என்ன பண்றார், அவரும் பரமதத்தை அடைகிறார் என்று காட்டக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சரித்திரங்கள். நம்பிள்ளையோட திருக்குமாராக இருக்கக்கூடியவர் தூவியம் புல்லுன்னு அவர் திருநாமம். அவரை கொண்டு அவருடைய சர்ம கைங்கரியங்களை எல்லாம் வந்து செய்கிறார்கள் என்று காட்டும்படியாய் சரித்திரத்தை குரு பரம்பரையில் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்பிள்ளை பரவதம் அடைந்த காலத்திலே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரானவர் என்ன பண்றாருன்னா, எப்படி வந்து ஒரு தகப்பனாருக்கு வந்து பித்ருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் சவரம் பண்ணிக்கொள்வான், அது போல தானும் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரும் வந்து சவரம் பண்ணி வந்துடுறான். அதில் வந்து சிறைச்சுன்னு வந்து குடிமையெல்லாம் இது பண்ணிட்டு சிறைச்சுட்டு வர்றார். அதாவது முண்டனமா இல்லை, எப்படி வந்து கிரமமா எப்படி பண்ணிக்கிறார்கள் பித்ரு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அதை போல சிறைச்சுன்னு வந்து விடுறார். ஆனால் அவருடைய தமையனாரான வாக்விஜய பட்டர் அவர் தெரிவிக்கிறார், ஆரியத குலத்துக்கு வந்த கேடு இல்லை அது. நீ எப்படி வந்து ஆழ்வான் குலத்தில திருவம்சத்திலே உதைத்து விட்டு வந்து நம்பிள்ளை பரவ வச்சார்னா நீ போய் வந்து சவரம் கொண்டு வந்திருக்கே, இது என்னது எது இல்லை இது அப்படின்னு சொல்ல கேட்டார். அப்போ நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் தெரிவிக்கிறாராம், ஆமா ஆமா உங்க குலத்துக்கு நான் உங்க குலத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பானேன் அப்படின்னு ரொம்ப சுருக்குன்னு சொல்லிட்டார் அவர். இந்த விஷயம் என்னன்னா எங்க போயிடுச்சுன்னா பெரிய பெருமாள் திரும்ப வந்து திருச்சி வரைக்கும் போயிடுச்சு இந்த விஷயம். நடுவில் திருவீதி பட்ட பங்களாதேசத்துக்கு போறார். பட்டரே என்ன விஷயம்னு கேட்கிறார். ஏதோ கேட்கறதே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஒன்று வந்தேன் இந்த மாதிரி ஏதோ சுருக்குன்னு பேசிட்டேராமே நீர் அப்படின்னு கேட்ட காலத்துல உடனே நடுவில் திருவீதி பட்டர் என்ன சொன்னாராம், நான் நம்பிள்ளையோட சிஷ்யன்னு தான் என் திருவுள்ளத்துல இருந்தது, அதனால என்ன பண்ணான் வந்து பித்ருக்களை போல நான் வந்து இது பண்ணிட்டு வந்துவிட்டேன், ஆனால் நான் நம்பிள்ளைக்கு தாசன் ஆயிற்றேன், நான் நம்பிள்ளை தாசன்ற என் உணர்வு அந்த உணர்வு என் மனத்திலே ஓடி இருந்தால் நான் சர்வாங்கம் பண்ணி கொண்டு வந்திருப்பேன்னு தெரிவித்தாராம். உடனே என்ன பண்ணாராம் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய நம்பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆப்தனா என்று சொல்லும்படியாய் சகல விதமான மரியாதைகளும் அருள்பாடிட்டு சகல விதமான மரியாதைகளும் அவருக்கு செய்தார் என்று காட்டும்படியாக இருக்கக்கூடியது. இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நம்பிள்ளை திறத்திலே கொஞ்சம் ஆச்சரியத்திலே இருந்தாலும் குறிக்கொள்ளத்தக்க விஷயம். அப்படிப்பட்டவர் வந்து அந்த காலத்திலே நம்பிள்ளையுடைய ஒரே ஒரு விஷயத்துல சத்தியான லோகான் ஜெயத்தின்ற ஒரே வாக்கியத்தினாலே நம்பிள்ளை திறத்திலே வந்து எல்லாத்தையும் தாயரோட மணிமாமை தொடர்ந்து இதுவரைக்கும் அனர்த்தப்பட்டது போதும் என்று சொல்லும்படியாய் நம்பிள்ளை திருவடியிலே அன்று வந்து விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் நம்பிள்ளை பரவ வச்சதை கூட அவர் திறத்திலே இருந்தபடி ஆச்சாரிய விமானம் இன்னி அளவு குறையாது இருந்தார். இப்படி நம்பிள்ளை வந்து பரவச்சான்றதுலாம் ஒரு விஷயம். ஆனால் நம்பிள்ளை இருந்த காலத்திலே இந்த காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய காலத்திலே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல சாதிச்சுட்டு இருக்கார். அந்த பக்கத்தில் திருமேனி காவல் திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு ஒரு வந்து அவரிடத்துல ஒரு கைங்கரியம் வரும். நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்தை கேட்டு என்ன பண்றார், வான் அந்த தெரிவித்தபடியா 1000 பாசுரங்கள் வான் திகழும் சோலை மதுரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ன தமிழ்வர்கள் 1000 என்று சொல்லும்படியாய் வற்றாலே வந்து பிரசாதிக்கப்பட்ட திருவாய்மொழி தனியம் 1000 பாசுரங்களும் நம்மாழ்வார் அருளி செய்த 1000 பாசுரங்களுக்கும் நம்பெருமாளுக்கே என்று சொல்லும்படியாய் ஒரு இது. அதெல்லாம் கேட்டவர் என்ன பண்ண, நம்பெருமாள் வந்து பெரிய பெருமாளும் பூரித்து இருக்கார். நமக்காக இவ்வளவு பாசுரம் 1100 பாசுரங்களா என்று பூரித்து இருக்கக்கூடிய காலம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அது நம்பிள்ளை போல ஒரு பக்தாவானவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு கடல் திறந்த மடையை போல ஒரு மடை திறந்த வெள்ளத்தை போல வரக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த வந்த வருஷங்கள் அந்த இனிய பாஷணங்களை பருக வேணும்னு என்ன பண்ணாராம், பெரிய பெருமாள் எழுந்துக்க ஆரம்பிச்சுட்டாராம். பெரிய சத்தம் கேட்கறது திருவிளக்கு பிச்சன் அந்த திருமேனி காவல் இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் பெரிய பெருமாள் திருவேணி காவல் இருக்காரு, அவரும் வந்து அவருடைய காதெல்லாம் வந்து நம்பிள் என்ன சொல்றாருன்னு கேட்கறது தான் இருக்கு திருவிளக்கு பிரச்சனைகள். எழுந்த உடனே திரும்பி பார்க்கிறா, பெரிய பெருமாள் எழுந்துவதற்கு ஐயோ ஏதோ ஒரு காலத்தை இங்க வந்து சயனித்துக் கொண்டாய் குடதிசை முடிய வைத்து உடதிசை பாதம் நீட்டு வடதிசை பின்பு நோக்கி தென் திசை இலங்கை நோக்கி என்று சொல்லுவோம், வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி என்று சொல்லும்படியாய் எழுந்தெடுக்கக்கூடியவர். அர்ச்சாவதாச சமாதியை குலைத்துக் கொண்டு நீர் எழுந்திருக்கலாமா சுவாமி, தேவர் அப்படியே சயனித்துக் கொள்ள வேண்டும் என்ற திருவிளக்கு பிச்சன் கேட்டார். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அர்ச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு அவ்விடத்துல வரக்கூடிய எம்பெருமான் வந்து அர்ச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு திருவிசனம் இடத்துல பேசினார். அது காட்ட வந்த விஷயம் இல்லை. அந்த ஆழ்வார் தரத்திலே அந்த ஆழ்வாருடைய அர்த்தங்களை அவர் அருளி செய்த திருவாய்மொழியின் அர்த்தங்களை காட்டணும்னா அந்த பெரிய பெருமாளே எழுந்து வருகிறார் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய வந்து அதுல இருக்கக்கூடிய வந்து சீர்மை என்ன பெருமை என்ன, அதை எப்படி நம்மளால வாயால சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததாய் அமைந்தது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்யக்கூடிய காலத்திலே வடக்கு திருவீதி பிள்ளையம் என்ன பண்றார்,
எல்லாத்தையும் பகலெல்லாம் ஒரு இடத்துல காலக்ஷேபத்தில் கேட்டு அந்த பொருளை எல்லாம் வந்து மனதிலே தரிக்கிறார். ராத்திரி பொழுதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து ஓலைச்சுவடியில் எழுதணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இதை கொண்டு தான் பெரிய ஞாதா என்றோ, தான் பெரிய ஞானவான் என்றோ, தான் பெரிய தன்னுடைய மேதாவிலாசம் ரொம்ப பெரியது என்றோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன அவர் இது பண்ணோம்னா, இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கோம், நாளைக்கே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, அது இது நம்ம ஒரு ஓலைச்சுவடியா ஆக்கி வைத்தோமே ஆனால், கிரந்தஸ்தம் பண்ணி வைத்தோமே ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிற்காலத்தில் இருக்கக்கூடிய உபயோகப்படக்கூடியதாக இருக்குமேன்ற ஒரு பெரிய எண்ணத்தினாலே, ஒரு வந்து ஹிருதய வைசாலியத்தினாலே வந்து அவருடைய இதுவாக எண்ணமாகத்தான் இருந்ததை தவிர, அது தவிர அவர் வந்து வேற எந்த விதமான எண்ணமும் வந்து அந்த என்ன சொல்றது சுயநலமான எண்ணங்கள் எதுவும் பெரிய வந்து நான் வழக்கு திருவீதி பண்ணதுக்கு இடத்துல காண கிடைக்கவில்லை. இப்போ நம்பிள்ளைக்கு அது தெரியாது. ஆனால் என்ன பண்றாருன்னா, நம்பிள்ளை ஒரு சமயம் இந்த வடக்கு திருவீதி பிள்ளை வந்து கிரகத்துக்கே எழுறார், திருமாலைக்கே வந்து நம்பிள்ளையே எழுறாரு. நம்பிள்ளை எழுந்துள்ளக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, இன்னைக்கு பெருமாளுக்கு பார்த்து பெரும் உங்க திருமாலைக்கு பெருமாளுக்கு நானே என் கையால திருவாராதனம் சமர்ப்பிக்கிறேன் தெரிவிக்கிறார் நம்பிள்ளை. சரின்னு சொல்லி கோயில் ஆழ்வார் திருக்காப்பை நீக்கணும் உடனே பார்த்தா உள்ள பெரிய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு நம்பிள்ளை வந்து எடுத்து பாக்குறாரு. அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, ரொம்ப விலட்சணமா இருக்கு இப்படிப்பட்ட இது வந்து கேட்கற உடனே வந்து இவர் இடத்துல கேட்கிறாரு, என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு வடக்கு திருவீதி பிள்ளை. இல்ல இதான் விஷயம், எனக்கே வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா பார்க்கறதுக்காகவும் பிற்காலத்தில் யாருக்காவது வேணும்னா உபயோகப்படுறதுக்காக ஒரு கிரந்தஸ்தமாக பண்ணி வைக்கலாம் என்று பண்ணி வைத்தேன் என்று சொல்லக்கூடிய காலத்துல நம்பிள்ளை கேட்டாராம். கொஞ்சம் ஒரு மனசுல கொஞ்சம் சீற்றம் ஏற்படுதுன்னா காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல சொல்லாத பண்ணிட்டானேன்னு. ஆனா அந்த அந்த விஷய வைலட்சணத்துல அந்த அர்த்த கௌரவம் அவர் வந்து எழுதியிருக்கக்கூடிய அழகை பார்க்கக்கூடிய காலத்தில் நம்பிள்ளைக்கு அதுல ரொம்ப விதமான அதுல வந்து ஒரு ஆழங்கால் பட்டான்றதுல அது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா அதே சமயம் வந்து ஒரு நாளைக்கு இந்த சிஷ்ய குரு இந்த ஆச்சாரிய பரம்பரையில இதெல்லாம் ஒரு தவறான செயல்களாக போயிடக்கூடாது, இது முன்மாதிரியாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப பயந்தார் நம்பிள்ளை அப்படின்னு காட்டக்கூடியதா தான் இருக்கு. ஆனால் என்ன சொல்றாரு வந்து, உங்களுக்கு வந்து என்ன பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி பண்ணிட்டான்றதுக்காக மேற்கொண்டு 30,000 படி சாதித்தீரோ நீர் அப்படின்னு கேட்டாராம். அப்படியே வந்து அவர் திருவடியிலே விழுந்தார். ஐயோ சுவாமி, அடியனுடைய எண்ணம் அப்படிலாம் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணமே அடியன் கிடையாது, எந்த விதமான சுயநலும் இல்லை, எந்த கியாதி லாபத்தை அடைவதற்காக நான் இதை செய்யவில்லை. செய்த காரணம் என்ன அப்படின்னா, இது இப்படிதான் இருக்கணும், இது இருந்தால் எனக்கும் உபயோகமாகும், லோகஸ்தர்களும் உபயோகமாகுது, அப்படி ஒரு எண்ணத்திலே தான் இது பண்ணார். உடனே என்ன சொன்னார், அந்த ஓலையீட்டுடைய அவளுடைய தானே ஸ்வீகரித்து இது இப்போதைக்கு பிரச்சாரத்துக்கு வேண்டாம் என்று சொல்லும்படியா அதை எடுத்து வைத்து விடுகிறார் என்று காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் என்ன பண்றாரு, அந்த ஓலைச்சுவடி எடுத்த 2 விதமான யோஜனைகள் தடம் தெரிவிக்கிறார். இந்த ஓலைச்சுவடி அந்த வடக்கு திருவீதி பிள்ளை கிட்ட இருந்து எடுத்த ஓலைச்சுவடியானது அந்த நம்பிள்ளை எப்போ வந்து வடக்கு திருவீதி பிள்ளையுடைய வந்து திருமாளில் எழுந்துள்ளிருந்தோ அதே சமயத்துல ஈயுண்ணி மாதவாச்சாரியர்னு சொல்லக்கூடிய மற்றொரு சீடம் வடக்கு திருவீதி பிள்ளையோட சகாத்தியாய் அவர் கூடயே வாசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். சரி, அவரிடத்துல கொடுத்து விடுறார் அப்படின்னு ஒரு சரித்திரம் காண கிடைக்கிறது. அது எதனால அவரிடத்துல கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு சிஷ்யர்கள் இருந்தார்கள், வேற யாருக்கும் கொடுக்கலன்னா நஞ்சியருடைய இயற்பெயர் என்னன்னா மாதவாச்சாரியர் பேர். நஞ்சியருடைய வேதாந்திய நஞ்சியரா இருந்தவர், அவருடைய இயற்பெயரானது மாதவாச்சாரியார்னு பேர். அதனால என்ன பண்ணார், அந்த மாதவாச்சாரியருக்கு மாதவாச்சாரியர் அந்த ஆச்சாரிய அபிமானம், அந்த பேரை கொண்டவனா இருந்த ஈயுண்ணி மாதவாச்சாரியன் இவருக்கு பேர். அதனால என்ன பண்ணா, ஈயுண்ணி மாதவருக்கு தாம் கொடுத்தார் என்று சொல்லும்படியாய் என்ன பண்ணாரா, அந்த ஓலைச்சுவடை ஈயுண்ணி மாதவருக்கு கொடுக்கிறார். அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வகித்தவராக இருக்கிறார், தன்னுடைய காலக்ஷேப கோட்டிலே அன்வைத்தவராக இருக்கிறார், அவரும் மகா ஞாதாவாக சிறந்த பண்டிதராக இருக்கிறார். அதனால இவர் தரத்துல இருக்க வேண்டும் அவரிடத்துல கொடுத்துட்டு என்ன பண்றாரு, இதை ஓரான் வழிமுகமாகவே நீர் வந்து பிரவர்த்தித்து போறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கிரந்தத்தை ரொம்ப பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஓரான் வழி ஏற்கனவே வந்து எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி இருந்த ஓரான் வழியிலே பண்ணுவோம். ஆனால் எம்பெருமானார் என்ன பண்ணார், எம்பெருமானாருக்கு அப்புறம் என்ன ஆச்சார், எம்பாரானார், பராசரப்பட்டரானார், பராசரப்பட்டுக்கு அப்புறம் நஞ்சியர், அப்புறம் நம்பிள்ளை வந்து திருப்பி வந்து இந்த ஓரான் வழியை வந்து இது பண்றாரு, ஊர்ஜிதப்படுத்துகிறான்னா அது காரணம் என்னன்னா, அதுக்கு சில காரணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதாவது கந்தாடை தோழப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியர், இன்னைக்கு அர்த்தத்துல போக முடியுமான்னு தெரியல, வியாக்கியானத்துல ஒரு மணி காலம் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். கந்தாடை தோழப்பம்னா சுவையான அர்த்தங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள், எத்தனை தடவை கேட்டாலும் சுவையாக இருக்கக்கூடியது. ஈடுன்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி வந்து இதுக்கு மேல தேவைப்பட வேண்டிய விற்த்தாந்தங்கள்லாம் வரப்போகுது. அப்போ அவர் இந்த கந்தாடை தோழப்பர்னு சொல்லக்கூடியவர் முதலியாண்டானுடைய வந்து வாதுல குல வம்ச திலகர். முதலியாண்டான் எப்படி வந்து திருவவதாரம் அந்த வாதுல குலத்தை வந்தாருடையோ, அவருடைய குலத்திலே வந்து அவருடைய திருப்பேரனராக வந்தவர் கந்தாடை தோழப்பர்னு சொல்லக்கூடியவர். அந்த கந்தாடை தோழப்பருடைய சொப்னத்திலே தேவபெருமான் ஒரு காலம் வந்து வந்தார். அவருடைய சொப்னத்திலே வந்து என்ன சொல்றாராம், ஜெகத் ரக்ஷா பரஹா
அனந்தா ஜனிஷ்யதி அபரோ முனிகி ததாஸ்ரயாக சதாச்சாரா சாத்விகா தத்துவதர்ஷினா அப்படின்னு வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து அதுக்கு உதாரணமா காட்டுறார். ஆனால் தேவபெருமான் அவர் சொப்னத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அனந்தன் சொல்லக்கூடிய ஆதிசேஷனான 1000 நாவு படைத்த ஆதிசேஷனானவன் இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்க வேண்டும், பிரமாணங்களை கொண்டு ரட்சிக்க வேண்டும் பொருட்டு அவன் ராமானுஜராக இந்த உலகத்திலே திருவதாரம் செய்ய போகிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம். அதுக்கு மேல சொல்றார், அதே அவரே என்ன பண்றாராம், அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரே அந்த ஆதிசேஷனே மீண்டும் புனரவதாரம் செய்ய போற, மீண்டும் திருவதாரம் செய்ய போகிறார். திருவதாரம் செய்து அவர் திருவடிகளிலே ததாசயாக சதாச்சாரா சாத்விகா தத்துவதர்ஷினா என்று சொல்லும்படியாய் பல பேர் அப்படி அவர் வந்து அவதரிக்கக்கூடிய காலத்திலே பல பேர் அவர் திறத்திலே வந்து ஆசிரியத்து பகுமுகமான அர்த்தங்களை எல்லாம் கேட்க போகிறார். காட்ட வந்த விஷயம் அவ்விடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ராமானுஜராக பிறந்த காலத்திலே வேதாந்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும்படியாக ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம், அந்த வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் ராமானுஜராலே வந்து அருளி செய்யப்பட வேண்டும் என்றது எம்பெருமானுடைய நியமனம். அதே ராமானுஜர் புனரவதாரராக புனர் அவதார பூதராக மாமுனிகளாக திருவதரித்த காலத்திலே அந்த தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய அந்த ஈடுன்னு சொல்லக்கூடியது அதை பிரவர்த்தனம் செய்ய வேண்டியது அது மாமுனிகள் தான் ஏற்பட வேண்டும் அப்படின்னு அது உள்ள கிடக்கு எம்பெருமானுக்கு. அதனால என்ன பண்ணார்னா, நம்மள இதெல்லாம் அறிந்தவராக இருக்கக்கூடியவர் இது பிரச்சாரத்துல இருக்கக்கூடாது என்றதை மறைத்து வைத்தார். இது நம்மள மூலமா தான் ஏற்படணும். அதுக்கு என்ன இட்டு பிறந்தவர் வந்து மாமுனிகள் மூலமா தான் ஏற்படணும். மாமுனிகள் தான் அதற்கு இட்டு பிறந்தவர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம். அதனால என்ன பண்றார், அதை பிரச்சாரத்துல இருக்க வேண்டாம் என்று சொன்னார் என்ற ஒரு விஷயத்தை தனியா அதாவது இதெல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கு இந்த விஷயங்கள், இந்த சரித்திரங்கள்லாம் ஒரு இடத்துல. அந்த கந்தாடி தோழப்பர் விஷயத்தை சொல்லக்கூடிய காலத்துல அந்த போறது, சில இடத்துல நாலூர் பிள்ளை வேலை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, அதை எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய காலத்துல நமக்கு எல்லாம் இவர்கள் ஆச்சாரிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு கிரந்தத்துல அவர் காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்துல இவர் தான் அதிகாரின்னு சொன்னாரா? சொல்லலையே. நம்மள காலக்ஷேத்திர எல்லாரும் சர்வரும் அதிகாரிகள், ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று சொல்லும்படியாய் எல்லாரும் நம்மளுடைய காலக்ஷேபத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த அவருடைய காலக்ஷேபம் ஒரு வாங்மயமாக இருக்கக்கூடிய ஒரு இதை ஏடுபடுத்தினால் அதை எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். தடை எழுதி விதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம்தான். இது மாமுனிகளாலே பிரவர்த்தனம் பண்ணப்பட வேண்டும், மாமுனிகளாலே ஈட்டு பெருக்கிறது சொல்லக்கூடிய மாமுனிகளாலே இது பெருக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் எம்பெருமானுடைய ஆக்கியம். அதை அறிந்தவர் அவர் கந்தாடை தோழப்பர் இவரிடத்துல தெரிவிக்கிறார் அந்த விஷயத்தை. மேல கந்தாடை தோழப்பரும் இவரிடத்துல கொஞ்சம் என்ன சொல்ற ஆச்சரியத்தோட இருந்தான்றது கூட ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம் உண்டு. ஆனால் இருந்தால் கூட அவரும் எப்படி தன்னை திருத்தி கொண்டான்றதை காட்டுகிறார். அதனால நம்மளன்னு சொல்லக்கூடிய ரவினா அந்த லோகாச்சாரியன்னு சொல்லக்கூடிய அந்த லோகாச்சாரியன்ற சப்தத்துக்கு இலக்கணமா எப்படி இருக்குது, அதை காரண பெயராகவே அமைந்ததுன்னு சொல்லக்கூடியவராய் விளங்கினார் என்றுதான் இதுல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. அதுக்காக என்ன பண்றார், இது பிரவர்த்தனத்துல இருக்கக்கூடாது, இது பிரசித்தமான பிரவர்த்தனத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கிரந்தமும் சுரட்சிதமாக காக்கப்பட வேண்டும். அதை யார் இடத்துல கொடுத்தா, நல்ல அதிகாரிகள் இடத்துல கொடுக்க வேண்டுமே. ஆனால் என்ன பண்றார், வடக்கு திருவிதி பிள்ளைன்னு அந்த ஓலைச்சுவடை வாங்கி ஈழி மாதவாச்சாரிய இடத்திலே அந்த ஓலைச்சுவடைகளை சமர்ப்பிக்கிறார். நம்பிள்ளை காட்டக்கூடியதா இருக்குது. அடியமாட்டு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா, எவ்வளவு புரியுறதோ புரியலையோ, கொஞ்சம் வேகமா இருந்தா சொல்லுங்க, அடியன் கொஞ்சம் நிறுத்தி. அப்போ அந்த ஈழி மாதவருக்கு கிடைத்த அந்த அர்த்தங்களானது இந்த ஈட்டினுடைய ஓலைச்சுவடியானது ஓரான் வழியாக பிரகாசனம் செய்யப்பட்டு வந்தது. அது ஓரான் வழிக்கு ஓரான் வழிக்கு துல்லியமாக இது பண்ணிக்கொண்டு வரப்பட்டது. அது என்னன்னா, மாமுனிகள் காலம் வரைக்கும் என்னன்னா அந்த சிறிய அளவிலே இந்த ஈட்டு பிரவர்த்தனம் நடந்தது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வடக்கு திருவிதி பிள்ளைக்கு தன் நெஞ்சத்திலே ஒரு பெரிய அப்படியே பால வார்த்ததை போல இருந்தது. ஏன்னால் அந்த நடுவில் திருவிதி பிள்ளைகளுடைய பட்டருடைய வியாக்கியானத்தை நம்மளை கடாட்சித்த சமயத்திலே என்ன பண்ணார், இதனை கரையானுக்கு இரையாக்கிடுங்கோள்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய கிரந்தத்துக்கு ஒரு இது ஏற்படலையே அப்படின்னு என்னதான் அவருக்கு அந்த வடக்கு திருவிதி பிள்ளை அப்பதான் ஒரு சந்தோஷமே ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள். அதை அந்த ஓகை ஒண்ணு ஏற்படுகிறது என்று காட்டுகிறார்கள். இந்த ஈழி மாதவருக்கு கொடுத்த சரித்திரத்துல 2 விதமான யோஜனைகள் காண கிடைக்கிறது. ஆனால் விருத்தமான யோஜனைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடுகள் எதுவுமே கிடையாது. எந்த சமயத்துல கொடுத்தாருன்னு தான் ஆங்கவர் பால்வத்து சிறியாழ்வான பிள்ளை ஆங்குன்னு சொல்றதே என்ன இருக்கு, இந்த காலத்தை சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா. அப்போ அந்த காலம் எந்த காலத்திலே நம்பிள்ளை திறத்திலிருந்து இந்த ஈழி பத்மநாப பெருமாள் இந்த ஈட்டினுடைய ஓலைச்சுவடியை பெற்றார் அப்படின்றதுதான் காட்ட வந்த விஷயமா இருக்குது. அப்போ என்னன்னா,
நம்பிள்ளை வந்து எப்போ முதல்ல ஈடுச்சூடை கொடுத்தார் அப்படின்னா முதல் யோஜனை என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், நம்பிள்ளை எந்த காலத்திலே போய் வந்து வடக்கு திருவீதி பிள்ளையுடைய திருமாளிகள் அவருடைய அந்த திருவாராதன அந்த கோயில் ஆழ்வாரில் இந்த ஓலைச்சுவடியை கட்டாட்சிக்காரோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாரு, உடனே இதை வந்து உடனே ஈவண்ணி மாதவர் சொல்லக்கூடிய ஈவண்ணி மாதவாச்சாரத்திலே அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு இது காண கிடைக்கிறது. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நம்பிள்ளையருடைய காலக்ஷேப கோட்டியிலே இந்த வடக்கு திருவீதி பிள்ளை கூட இப்படி இந்த நம்பிள்ளையனுடைய காலக்ஷேப கோட்டியில அன்வைத்தவர் யார் அப்படின்னா வடக்கு திருவீதியில ஈவண்ணி மாதவாச்சார். அவரும் வடக்கு திருவீதி பிள்ளை கூடவே அன்வைத்தவராய் இருந்தவர் அவர் அப்படின்னு காட்டுகிறார்கள். அப்போ அதெல்லாம் அறிந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால அவர் என்ன நினைக்கிறார்னா, அந்த ஈவண்ணி மாதவ பெருமாள்னு சொல்லக்கூடியவர் இந்த 36,000 படி கிரந்தத்தை நான் சேவிக்கணுமே, அது வந்து ஏற்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அதை நான் சேவிக்கணும் ரொம்ப ஆசைப்படுகிறார். அது சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட காலத்துல எப்படி பண்றாருன்னா, அவர் போய் வந்து அவருக்கு ஒரு நம்பிள்ள தரத்துல வந்து கேட்கறதுக்கு அவருக்கு வந்து சங்கோச்சம். ஏற்கனவே வந்து வடக்கு திருவீதி நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருடைய வியாக்கியானத்தை நம்பிள்ள இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, இதை வாங்கி வச்சுட்டாரு, இதை அதனால அப்படின்னா வாங்கி வச்சுட்டார். இப்போ யாருக்கும் கொடுக்கல. 2வது யோஜனை தானே, வடக்கு திருவீதி பிள்ளை இருக்கக்கூடிய ஓலைச்சுவடையை வாங்கி தன் இடத்துல வச்சு கொண்டார். அதை பிரவர்த்தனம் பண்ண மாட்டோம் எதுவுமே சொல்லலை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரிடத்துல நம்பிள்ள திறத்துல போய் கேட்பதற்கும் இவருக்கு நான் எழும்பவில்லை. யாருக்கு? ஈவண்ணி மாதவ பெருமாள். அதனால என்ன பண்றாருன்னா, நம்பெருமாள் திறத்திலே பலவிதமான பிரதட்சணம் நமஸ்காராதிகள் போல செய்கிறாராம் ஈவண்ணி மாதவ பெருமாள். ஐயோ, இந்த 36,000 படி கிரந்தம் எனக்கு லபிக்க வேண்டும் எப்படியாவது நீர் தான் அருள் புரிய வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லும்படியாய் ஆச்சாரியன் திறத்தை கேட்கறதுக்கு ஆச்சாரிய திறத்தை இருக்கிறதை வாங்குவதற்கு நம்பெருமாள் திருவடியில் சரணமாகப்பட்டினார் ஈவண்ணி மாதவ பெருமாள் என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்பிள்ளை இந்த ஈவண்ணி மாதவ பெருமாள் ஒரு தடவை பெரிய பெருமாள் நம்பெருமாள் மங்களாசாசனார்த்தமாக அங்கே போகிறார்கள். அப்படி போகக்கூடிய காலத்துல நம்பெருமாள் தேவனம் என்ன ஆகுதுன்னா, நம்பிள்ளைக்கு இந்த ஓலைச்சுவடியை ஈவண்ணி மாதவ பெருமாளுக்கு கொடுக்க கூடாதோ, அவர் நம்ம இடத்துல பலவிதமான பகுமுகமான பிரார்த்தனைகளெல்லாம் அந்த இடத்துல வைக்கிறார். அவர் எவ்வளவு பிரதட்சணம், எவ்வளவு நமஸ்காராதிகள் இப்படிலாம் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு பிரபன்னரை இந்த மாதிரி வந்து இதுவா இருக்கு. அந்த துறை அந்த 36,000 படி சேவிக்க வேண்டும் என்ற துறை அவருக்கு அந்த ஆசையினாலே பல விஷயங்கள்ல அவர் இறங்குகிறார். ஆனால் அது அவருக்கு பிரசாதிக்க கூடாதோ என்ற நம்பெருமாள் நியமனம் ஆயிற்று. அந்த நேவனுடையாக என்ன பண்றார், அவர் வந்து இந்த ஈவண்ணி மாதவாச்சாரியர் தினத்திலே அந்த வந்து ஓலைச்சுவடியை கொடுத்து இதை ஓரான் வழியாக வந்து சம்பிரதாயமாக பிரவர்த்தித்து போறோம், இப்போதைக்கு அது போய் பண்ணா போதும் என்று அப்படி நியமனம் பண்ணாத 2 யோஜனைகள் விடத்திலே காண கிடைக்கிறது தெரிவிக்கிறார்கள். ஈவண்ணி மாதவாச்சாரியருக்கு இப்போ வந்து இந்த ஈட்டனுடைய ஓலைச்சுவடி கிடைத்து விட்டது. அதை கொண்டு என்ன பண்றார், அவருடைய குமாரர் ஒருத்தர் ஈவண்ணி பத்மநாப பெருமாள்னு சொல்லக்கூடிய ஈவண்ணி பத்மநாபருக்கு கொடுக்கிறார் அப்படி காட்டுகிறார். சீரார் வடக்கு ஈவண்ணி மாதவருக்கு தான் கொடுத்தார், பின்னதனை தான் சொன்னார். அதுமாதிரி ஆங்கவர்பால் பெற்ற சிறியாழ்வான பிள்ளைன்னு சொல்லக்கூடிய இந்த ஈவண்ணி மாதவ பெருமாளுக்கு பேர். தாம் கொடுத்தார் தம்மகனார் தம் கையில் என்று சொல்லும்படியாய் அவர் இந்த ஈவண்ணி மாதவாச்சாரியர் சுவாமியுடைய குமாரராக ஈவண்ணி பத்மநாப பெருமாள்னு சொல்லக்கூடிய ஈவண்ணி பத்மநாபர்னு சொல்லக்கூடியவர். அப்படி அவர் இந்த பத்மநாபருக்கு எல்லாம் என்ன பண்றார், கிரந்த காலக்ஷேபம் சாய்க்கிறார். ஈட்டை கொடுக்குறாருன்னா வெறும் ஓலைச்சுவடியை கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அவர்கள் அதிகாரிகளா இருக்கணும். அந்த ஓலைச்சுவடியை வந்து கொடுத்து அடையாளத்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், அது என்ன இருக்கு, முன்ன இருக்கு, பின்ன இருக்கு, எது முன்பக்கம் எது பின்பக்கம் கூட தெரியாது. அதை போல என்ன இருக்கு, அப்படிப்பட்ட அனதிகாரிகள் தரத்தில் அதில் கொடுக்கவில்லை. அவர்களெல்லாம் நல்லா வந்து நல்ல காலக்ஷேபத்தை நன்றாக அந்த ஈடு காலக்ஷேபத்தை நன்றாக சாதித்து அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடியை கொடுத்தார் என்பதுதான் அர்த்தம். ஓலைச்சுவடியை தூக்கி கொடுக்கறதுன்னா அதை அதிகாரிகளா இருக்கணும், அந்த ஈட்டை பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய அதிகாரிகளா இருக்க வேணும் அப்படின்றது தான் முக்கியமானது. அதான் தான் தெரிஞ்சுனா மட்டும் போதாது, அது பிறருக்கு சொல்லக்கூடிய வாக்மியா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாக்மிகளை தேர்ந்தெடுத்து தான் கொடுக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது சம்பிரதாயம். அப்படிப்பட்ட இந்த ஈவண்ணி பத்மநாபர் அவர் தான் வந்து என்ன பண்றார், நாலூர் பிள்ளைக்கு கொடுத்தார். அவர் தான் கோலவராகன்னு அவருக்கு ஒரு பேர். அவர் நாலூர் பிள்ளை என்று சொல்லக்கூடியவருக்கு கொடுத்தார். ஈவண்ணி வந்து மாதவாச்சாரியருக்கு குமாரராய் பிறந்தவர் வந்து பத்மநாபாச்சாரியர். அவர் தன்னுடைய குமாரருக்கு கொடுத்தார். ஆனால் அந்த எப்படி அந்த பரம்பரை வம்சமா போயிட்டானா அப்படி இல்லை. நாலூர் பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் என்னன்னா நம்பிள்ளை கோட்டிலே அன்வைத்தவர். ஆனால் என்ன பண்றார், அவர் இந்த ஈட்டனுடைய மகாத்தியம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணார், நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, அது இல்லை ஈவண்ணி பத்மநாபர்
ஈவண்ணி மாதவாச்சாரியர், ஈவண்ணி பத்மநாபர், அதுக்கு கீழே திருப்பி வந்து 2 தலைமுறை கீழே வந்து அவர் வந்து அவர்தே வந்து ஈவண்ணி பத்மநாபர் திருவடிகளை சரணம் அடைகிறார். யார் அப்படின்னு கேட்டா, இவர் வந்து நம்பிள்ளை கோட்டியில சாட்சாத்தாக அன்வைத்தவர் இவர் காட்டக்கூடியதா இருக்கிறது இந்த நாலூர் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய. ஆனா என்னன்னா, அந்த ஈடு மகாத்மியம் அவரை அப்படி பண்ண செய்தது காட்ட அறிந்து கொள்ளலாம் நம்ம. அவர் என்ன பண்றார், அந்த நாலூர் பிள்ளையானவர் நாலூர் ஆச்சான் பிள்ளைன்னு அவருடைய குமார், அவருக்கு தேவராஜன் ஒரு திருநாமம் அவருக்கு கொடுத்தான்னு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர் அந்த தேவராஜன் சொல்லக்கூடிய அந்த நாலூர் ஆச்சான் பிள்ளையால தான் இந்த ஈடு வந்து பிரவர்த்தனத்துக்கு மேலே முற்பட்டது. அந்த ஓரான் வழியில கொஞ்சம் அப்படி வெளியில ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில வச்சதுன்னா அந்த வாசப்படியை தாண்டி போச்சுன்னா இவரால் நாலூர் ஆச்சான் பிள்ளையால தான். இந்த நாலூர் ஆச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்னா, அவர் சொல்லக்கூடிய அவர் வந்து 3 பேர் முக்கியமான அதிகாரிகள். ஒண்ணு ஆயு ஜனநாச்சாரிய திருநானபுரத்தை எழுந்தொழிந்த ஆயு ஜனநாச்சாரிய சுவாமி, திருவாய்மொழி ஆச்சான் பிள்ளை சுவாமி, அதுக்கப்புறம் மாமனியுடைய ஆச்சாரம் இருக்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை. இந்த 3 பேருக்கு என்ன பண்றாரு, இந்த ஈட்டை பிரவர்த்தனம் அவர்களுக்கெல்லாம் ஈட்டை வந்து காலக்ஷேபம் பண்ணுகிறார் இந்த நாலூர் ஆச்சான் பிள்ளைன்றது. இதுல இப்ப திரும்பி வந்து என்னன்னா, இவர்களுக்கெல்லாம் எப்படி இதுக்கு லபித்தது? இப்ப நாலூர் பிள்ளை வரை இது ஈவண்ணி பத்மநாபர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஈவண்ணி மாதவர் தெரிஞ்சு போடுது. அப்புறம் இவர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு அந்த குரு பரம்பரையில எப்படி வந்ததுன்னு வேற மேல காட்ட போறார்கள். அதான் திருவாய்மொழி அவர் இவரிடத்துலேருந்து வந்தது, திருவாய்மொழி பிள்ளை வரைக்கும் வந்தது. திருவாய்மொழி பிள்ளைகள்ல வந்த உடனே திருவாய்மொழி பிள்ளை நேரா ஆசிரியத்த சீடரா இருக்கக்கூடிய மணவாள மாமனியர், அவர் தான் ஈட்டு பெருக்கிறது கூடிய. அவருடைய அந்த வாங்மயத்துக்கு மைக்குதான் அந்த எம்பெருமானானவன் என்ன பண்ணான், தானே வந்து அவருக்கு ஒரு வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்னு சொல்லக்கூடிய தனியினை பிரசாதித்தான், அவருடைய வந்து ஆசனத்தை ஆதி சேஷபீடத்தை சமர்ப்பித்தான் என்று சொல்லக்கூடியதாய் விளங்கக்கூடியது. அப்போ அந்த ஈடுன்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய நெடிய சரித்திரம் உடையதாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். இது மேல வியாக்கியானத்துக்கு போவோம். இதுக்கு மேல திருவாய்மொழியுடைய சரித்திரம் சொல்லணும், அது நடுவில் சொல்றாங்க. சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேறார் தமிழ் வேதத்தீடுதனை தார்வென வாங்கி முன்னம் பிள்ளை ஈயுண்ணி மாதவர்க்குத்தான் கொடுத்தார் பின்னதனைத்தான். ஒரு 10-15 நிமிஷம் சொல்லலாம் இல்லையா? நான் இன்னைக்கு 2 பாசனத்தை முடியலாம்னு நினைச்சுட்டு வந்தேன். அடியன் நினைச்சது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஏறத்தாழ இன்னும் ஒரு 60 பக்கங்கள் வியாக்கியானம் நம்ம சேவிக்க வேண்டியது, அன்வைக்க வேண்டியது இருக்கு. அப்படி நினைச்சது என்னன்னா, ஒரு நாளைக்கு 6 பக்கங்கள் கிட்டத்தட்ட நம்ம சேவிச்சோம்னா 10 நாள்ல முடிச்சுடலாம் அப்படின்றது. ஒரு வேலை ஒவ்வொரு காலட்சம் 3 பக்கம் வச்சுனா கூட, 2 வேலை வச்சுனா கூட வந்து 10 நாளோ இல்ல 10 காலக்ஷேபங்களும் அப்படி வச்சுடலாம் அப்படின்ற இதுல இது பண்ண. இன்னும் இன்னைக்கு வந்து இந்த 6 பக்கத்துக்கு இன்னும் 1 பக்கம் கூட ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்திதி. சரி இருக்கட்டும். எம்பெருமான் எப்படி நியமிக்கிறான்னா, நம்மளுடையது என்ன இருக்கு? ஏன்னா ஈடு பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய காலத்துல கூட வந்து தேவபுராண்ட போகக்கூடிய காலத்துல கூட வந்து இது யாருக்கும் இது பண்ணாது தேவபுரான் சொன்னாராம், இல்ல இதை வந்து எல்லாருக்கும் பிரகாசனம் பண்ணணும். அப்போ அந்த ஆச்சாரியரும் நினைச்சுட்டாராம், வந்து ஈவண்ணி பத்மநாப பெருமாள் நினைச்சுட்டாராம். நம்ம ஒண்ணு நினைச்சா பெருமாள் ஒண்ணு நினைக்கிறாங்க. அது போல நம்ம நினைக்கிறதுல என்ன இருக்கு, எம்பெருமான் நினைச்சு என்ன எப்படி பிரசாதிக்கலாம் அப்படின்னு நடக்கட்டும். உரை வாசிக்கிறேன், மேல அதுக்கப்புறம் வியாக்கியானத்துக்கு போயிடலாம். சீரார் வைபவமுடைய வடக்கு திருவியதி பிள்ளை எழுதி அருளிய ஏர் விலட்சணம் ஆர் பொருந்திய தமிழ் வேதத்து திருவாய்மொழியின் ஈடு என்னும் 36,000 படி வியாக்கியானத்தை நம்பிள்ளை முற்பட தாரும் என கொடும் என்ன வாங்கி பெற்றுக்கொண்டு ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் அந்த நம்பிள்ளை பிற்பாடு அதனைத்தான் அந்த ஈட்டை கொடுத்தருளினார். பார்த்த விஷயம்தான், அதனால இந்த சரித்திரம் சொல்லிட்டேன் நான். அதாவது இந்த பாசுரம் தெரிவிக்கக்கூடிய கருத்து ரொம்ப சரளமா தான் இருக்கு. வடக்கு திருவிதி பிள்ளை கிட்ட இருந்து அவர் அனுமதி இல்லாத எழுதின வியாக்கியானத்தை வாங்கி அந்த ஓலைச்சுவடியை அந்த இவரிடத்துல கொடுத்து விட்டார். ஈயுண்ணி மாதவர்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர் தரத்திலே சமர்ப்பித்து விட்டார் அப்படின்றது. 40 வியாக்கியானது போறேன். ஆக கீழ் தாம் பண்ணின பிரதிக்க அனுரூபமாக வியாக்கியைகள் உள்ளது என்றதை உபபாதித்தருளினவர். கீழே என்ன சொன்னார், முதல்ல ஒரு மாமுனிகள் என்ன பண்றாரு, ஒரு முன்னோட்டமாக பின்னாடி என்ன விஷயம் தெரிவிக்க போறாரோ அதுக்கு முன்னோட்டமாக ஒரு பாசுரத்தை இது பண்ணுவார். ஆழ்வார், இந்த ஆச்சாரிய விமானத்தில் தங்கினவர்கள் ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராமி இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகள் எல்லாம் தெரிவித்தார் 9 பாசனங்களாலே 8 பாசனங்களாலே. அதே போல என்ன பண்ணார், இந்த இடத்துல என்ன பண்ணார், கீழே பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் அப்படின்னு சொல்லும்படியாய் திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் எழுதினவர் 5 ஆச்சாரியர்கள் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதே பிரதிபாதிக்கும் வகையாலே ஒருத்தருக்கும் ஒரு பாசுரங்களை வந்து 5 பாசுரங்கள் இட்டார் என்று சொல்லும்படியாய் பார்க்கிறோம். உபவாதித்த என்று உள்ள வியாக்கியை உள்ளது என்று உபவாதித்தருளினவர். அதாவது இருக்கு அப்படின்னு சொன்னார் முதல்ல. அது என்ன இருக்கு அப்படின்றத
என்ன இருக்கு அப்படின்றத வேணும்னா உடனே என்ன பண்றார், அவர் மேலே அதை உபபா 5 பாசனங்களாலே உபபாதித்தார், அதை காட்டினார். அது நம்பிள்ளை செப்புநெறி என்று பிரஸ்துதமாய். அதுல வெள்ளியதா நம்பிள்ளை செப்புநெறி தன்னை என்று சொல்லக்கூடிய இப்ப ஈட்ட பத்தி தான் விசாரம் இந்த இடத்துல. அதனால உடனே எடுக்கிறார் நம்பிள்ளை செப்புநெறி. அதாவது நம்பிள்ளையருடைய வாங்மயமாய் அவருடைய வாயிலிருந்து திருவாயிலிருந்து உதிர்ந்த சொற்களாய் இருக்கக்கூடியது, அப்பிரஸ்துதமாய் இருக்கக்கூடியது, சகல திவ்ய பிரபந்த வியாக்கியான அர்த்தங்களையும் தனக்குள்ளே உடைத்தாம்படி இருப்பதாய். திருவாய்மொழிக்கு ஈடு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, சகல ஏனை ஆழ்வார்கள் எல்லாம் 24 பிரபந்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட எல்லா பிரபந்தங்களையும் காட்டக்கூடிய